மற்றவங்க எப்படி நினைக்கிறாங்க உங்களை வெர்சஸ் நீங்கள் எப்படி இருக்கீங்க உண்மையிலேயே? ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்க்ரீஸ் யோர் வால்யூம் அண்ட் ஆர் வேர் ஹெட்செட்ஸ். அதுக்கப்புறம் திஸ் இஸ் குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன் ஆர் குட் நைட். நீங்கள் எப்போ இதை பார்க்குறீங்களோ ஸோ அதுக்கு நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து மற்றவங்கள உங்களை வந்து பார்க்குறாங்க வெர்சஸ் நீங்கள் எப்படி இருக்கீங்க உண்மையிலேயே அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு இப்போ 4 piles இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். வெல்கம். இதனால தான் நான் முன்னாடி வந்திருக்கணும், ஆனால் இப்போ பின்னாடி வந்துடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு லெட் அஸ் see our pile number 1, pile number 2, pile number 3, and pile number 4. Okay, pile number 1 is the small deck in the card. Pile number 2 idu, pile number 3 idu, pile number 4 idu. 1 2 3 4. Take deep breaths. Inhale பண்ணுங்க. Exhale. ஸோ இன்ஹேல் பண்ணும்போது யூ ஹாவ் டு விஷுவலைஸ் நீங்கள் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இன்ஹேல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த லாங் பிரேக் இருந்துச்சு நடுவில், அது வந்து 50 கவுண்டிங். ஹோல்ட் யர் பிரெத் அண்ட் கவுண்ட் டு 50. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 50 கவுண்ட் பண்ணணும், அது பண்ண முடியல அப்படின்னா இட் இஸ் ஓகே. அப்படியே இதே வந்துட்டு ஒரு இன்னொரு 2 தடவை பண்ணணும். ஆக்சுவலி 3 செட்டு, அதை வந்து நம்ம 2 தடவை எக்ஸ்ட்ரா பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம 1 தான் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு 50 வரைக்கும் வரல அப்படின்னா அடுத்த 2 தடவை யூ கேன் ட்ரை டு பிரிங் இட் டு 50. அப்புறம் வந்து எக்ஸேல் பண்ணும்போது யூ ஹாவ் டு எக்ஸேல் லைக் உங்கள் நெகட்டிவ் எனர்ஜிஸ் தாட்ஸ் எல்லாம் வெளியே போயிடுது அப்படின்ற மாதிரி யூ ஹாவ் டு விஷுவலைஸ். லெட்ஸ் டூ திஸ் அகேன் அண்ட் யூஸ் திஸ் டைம் டு சூஸ் யுவர் கார்ட் ஆஸ் வெல். Do it with me when I'm doing the exercise, okay? Inhale. Exhale. Again. Inhale. Exhale. ஸோ இந்த டைமில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். பைல் நம்பர் 1, pile number 2, pile number 3, pile number 4. Okay, so let us see what we can find in the cards. என்ன மெசேஜஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் pile number 1. ஓகே, ஸோ இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸை நீங்கள் வந்து ரொம்ப பேனிக்காக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப படப்படப்பாக இருக்குது, இல்லாட்டி ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது, இல்லாட்டி வந்துட்டு யாரும் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க, மனசளவில் அப்செட் ஆகிட்டீங்க, ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு படப்படப்பாக ஃபீல் பண்ணும்போது, கன்ஃபியூஷனாக இருக்கும்போது, அப்செட்டாக இருக்கும்போது நீங்கள் இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குன்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஓகே, இது கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகும். எக்ஸாம்ஸில், அப்புறம் ஒரு புது இன்டர்வியூ கொடுக்க போகிறீங்க, ஒரு புது பர்சனை மீட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா யூ கேன் கேதர் யுவர் செல்ஃப். ஓகே, இப்போ நம்ம பைல் நம்பர் 1க்கு போயிடலாம். பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு எப்படி மக்கள் உங்களை பார்க்குறாங்க, அடுத்தவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க, அடுத்தவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க.
ஓகே, ஃபார் பைல் நம்பர் 1. நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுப்பீங்க, எதையுமே சொல்ல மாட்டீங்க. அப்புறம் பாதி முழுங்கிட்டு பாதி சொல்கிறது. உங்களுக்கே என்ன வேணும்னு புரியல, தெரியல, புரியல அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் உங்களுக்கு நிறைய ஃபிசிக்கல் இஷ்யூஸ் அண்ட் மென்டல் இஷ்யூஸ் இருக்குன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க போல இருக்குது. அதனால நீங்கள் வந்து நாட் கிவிங் யுவர் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க போல இருக்குது. அப்புறம் ரீசெண்டாக உங்களுக்கு பிரேக்கப்லாம் நடந்திருக்குன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க போல இருக்குது. ஏன் இவ்வளோ சோகமாக இருக்காங்க இந்த பசங்க, இந்த பொண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு தெளிவு இல்லாமல் சுற்றிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது. உங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கு. யூ ஆர் வெரி நைவ் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் லவ் பண்ணுறதுக்கோ இல்லை எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கோ நீங்கள் வந்து ஓப்பனாக இல்லை. அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஓப்பனாக இருக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்துட்டு ரொம்ப ஐசோலேட் பண்ணிக்கிறீங்க. மற்றவங்க கிட்ட நீங்கள் ரொம்ப சுலபமாக பேச மாட்டேங்கிறீங்க. உங்களையும் நீங்கள் தனிப்படுத்தி வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சீக்கிரட் அடகாக்கிற மாதிரி இருக்குது. அப்படி என்ன மற்றவங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் வந்துட்டு நீங்கள் அடிக்கடி சண்டை போடுற மாதிரி இருக்கும் சுச்சுவேஷன்ஸ். ஒரு காம்படிஷன் இருக்கிற மாதிரியே இருக்குது. இல்லாட்டி நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு காம்படிஷன் நினைக்கிறீங்க போல இருக்குது. அதனால நீங்களே வந்து உங்களுக்கு தனிப்படுத்தி வச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க போல இருக்குது. ஸோ அப்படி தான் அவங்க உங்களை பார்க்குறாங்க மற்றவங்க. உங்களை திரும்ப திரும்ப யாராவது ஏமாற்றிட்டே இருக்காங்க. நீங்கள் அதுக்கு ஈஸியாக வந்து கல்லிபிளாக இருக்கீங்க. ரொம்ப ஈஸியாக வந்து மாட்டிக்கிறீங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க போல இருக்குது. இதில் ஒரு சில பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் எபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கலாம். இல்லை வந்துட்டு இந்த தியானம் பண்ணுறது, ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக பேசுறது, இப்படி இருக்கலாம். இதனால் நீங்கள் வந்து உங்களோட ஏஜ் பீப்புள் கூட நீங்கள் வந்து மிங்கிள் ஆகாமல் தனிப்பட்டு இருக்கலாம். ஸோ இது மாதிரிலாம் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கு. இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து வெஜிடபிள் சாப்பிட மாட்டேங்கிறீங்க போல இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க யோசிக்கிறாங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் நிறைய வச்சுக்கிறீங்க, நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ ரீசெண்டாக இங்கே இந்த பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம். அதில் வந்து ரிக்கவரி ஆகிட்டு வந்துட்டுருக்கலாம். இதுக்கப்புறம் நீ என்னத்தை செய்ய போகிற அப்படின்ற மாதிரி கூட ஃபீல் பண்ணலாம் அவங்க. எப்போதும் கொஞ்சம் நெகட்டிவாக யோசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கூட ஃபீல் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் எப்படி யுவர் புல்லிங் யுவர் செல்ஃப் டவுன், நீங்களே வந்துட்டு உங்களை குறைச்சி எடை போட்டுக்கிறீங்க. உங்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு ரொமான்டிக் கனெக்ஷன்ஸ் இருக்கலாம். அதுக்கான கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்குது. அதுக்கான அட்ராக்டிவ்னஸ்ஸு அந்த இதெல்லாம் இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னுட்டு அவங்க உங்களை ப்ரிசீவ் பண்ணலாம். ரொம்ப சார்மிங்கான பர்சன், கேப்பபிளான பர்சன். ஆனால் வந்துட்டு என்ன ரொம்ப ப்ரைவேட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி, யார் கூடயும் அவ்வளோ சீக்கிரம் மிங்கிள் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க. இப்போ உங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் கரியரில் தான் இருக்குது. காசுன்னே அலையுது. காசு மட்டுமே இல்லை, எல்லாமே கிடையாது இல்லை அப்படின்ற மாதிரி. ஆர் யூ ஆர் வெரி கேப்பபிள், இல்லாட்டி உங்கள்கிட்ட இருந்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. This is how they perceive you. Very gullible, naive. அப்புறம் வந்து அடிக்கடி ஏதாவது ஒரு ட்ராஜடி வீட்டில் நடந்துகிட்டே இருக்குது, உங்கள் லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன் இப்படி நிறையா நெகட்டிவ் இதெல்லாம் நீங்கள் வந்து யோசிக்கிறீங்களா? இல்லை வந்து யூஆர் ட்ரையிங், ஆனால் வந்து ஏதோ ஒரு இடத்துல யூஆர் லெட்டிங் யுவர் செல்ஃப் டவுன் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. மற்றவங்க வந்து உங்களை பார்த்து அப்படி நினைக்கிறாங்க. உங்ககிட்ட எல்லாமே இருக்குது, இருந்தாலும் வந்துட்டு உங்களோட ஏதோ ஒரு விஷயந்தான் வந்துட்டு உங்களே நீங்களே தடுத்து வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் யூஆர் வெரி கேப்பபிள் அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஏன் இப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க, ஏன் இப்படிலாம் இருந்துக்கிறீங்க? உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களோட லவ் லைஃப் அந்த மாதிரி. ஆனால் வந்து நீங்கள் அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து விடிய விடிய ஜாம கோடாங்கி மாதிரி வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க. ஒன்றா அவங்களுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, இல்லாட்டி வெளியில் இருக்கிற சுச்சுவேஷன் வந்து ஏதாவது ஒரு கோபுரம் இடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க போல இருக்கு. ஸோ எல்லாமே நம்ம மனசில் தான் இருக்குது. ஓகே, இது வந்து அவங்களோட வியூ பாயிண்ட்லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து நீங்கள் ரொம்ப நைவாக இருக்கீங்க, ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதனாலே இந்த பிரச்சனையில் நீங்கள் இழுத்து போட்டுக்கிறீங்க. தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்ஸு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணுன்றதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்களா என்னென்னு தெரியல. கெத்துக்காக நீங்கள் நிறைய பண்ணுறீங்க. அது வந்துட்டு
சரியாக வர்றதில்ல, அது உங்களுக்கே பிரச்சனையாக முடிகிறது அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அப்படி தான் அவங்க ப்ரிசீவ் பண்ணுறாங்க மற்றவங்க. நிறைய பேர் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் கூட ஆயிருக்காங்க. உங்களோட கரியர் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஆர் வெரி ஸ்மார்ட் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் வந்து கெப்பாசிட்டி இருக்குது, அது நீங்கள் சரியாக பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. வேறு எப்படி யோசிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். வேறு எப்படி பைல் நம்பர் 1 மற்றவங்க பார்க்குறாங்க. அழுமூஞ்சி, அப்புறம் வந்து எதையாவது யோசிச்சுட்டு அழுதுட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து யாரையாவது சூஸ் பண்ணும்போது ஏதாவது டிசிஷன் எடுக்கும்போது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு விஷயத்த. அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் வந்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயோ ஐயோனா ஒன்றும் நடக்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் எப்போதுமே நீதி நேர்மை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜஸ்டிஸ் பாத்திலே போகிறதா இருந்தாலும் உங்களுக்குன்னு எந்த ஒரு இதுவும் நீங்கள் பார்த்துக்கிறது கிடையாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஆர் இட் குட் பி லைக் உங்களோட தேவைகளை வந்து நீங்கள் சரியாக பார்க்க மாட்டேங்கிறீங்க, அடுத்தவங்களே முன் வைக்கிறீங்க, அவங்க உங்களை ஈஸியாக மிதிச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட லவ் சாய்ஸஸ் அது வந்து சரியாக இருக்கிறது இல்லை, தப்பானவங்களே கரெக்டாக போய் பிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க போல இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்ஸாக இருக்கட்டும், அப்புறம் உங்கள் நார்மல் அவகாசமே வந்துட்டு இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அடுத்தவங்க. உங்கள் கூட நிறைய பேர் ஒர்க் பண்ணணும், உங்களோட மைண்ட் அட்டாக்ஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் கூட நிறைய ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க போல இருக்குது ஒரு சில பேர் ஃபைல் நம்பர் 1க்கு. ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் எனர்ஜி வந்துட்டு வேணும்னா உங்களோட எனர்ஜியை மட்டும் டார்கெட் பண்ணிவிட்டு ஐ கேன் கிவ் யூ ரீடிங். இஃப் யூ வாண்ட் தேட் நீங்கள் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டுருப்பேன். ப்ரைவேட் ரீடிங் எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படி இப்படின்ட்டு. நான் வந்து டைம்லி பேசிஸ் தான் நான் வந்து இது பண்ணுவேன். 1 கொஷின்னு சொல்லுவாங்க, ஆனால் 1 மணி நேரம் எடுத்துருவாங்க. அதுக்கு 50 ருபீஸ்லாம் ஐ கே நாட் ரைட். அதனால் வந்துட்டு நான் டைம்லி பேசிஸ் 1 ஹவருக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி ஐ ஹவ் பிளேஸ்ட் இட். ஸோ அதனால் அந்த மாதிரி அந்த 1 ஹவர் நீங்கள் எவ்வளோ கொஷின் வேணாலும் கேட்கலாம். 1 ஹவர் தாண்டி ஐ வில் நாட் கிவ் யூ எனி ஆன்சர்ஸ். ஸோ ஐ சார்ஜ் டைம்லி பேசிஸ். ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுற பர்சன், நீங்கள் ரொம்ப நைவான பர்சனாக இருக்கனால மற்றவங்க வந்து உங்களை ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க. டேக்கிங் யூ ஃபார் கிராண்டட் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க மற்றவங்க. நீங்களே உங்களோட பலமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் பண்ணி முடிச்சிடுவீங்க. அதுக்கான திறமை எல்லாம் உங்ககிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா, ஒரு தப்பான விஷயம் ஏதாவது நடந்துருச்சுன்னா அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பீங்க, ஓவர் திங்க் பண்ணுவீங்க, அதை எக்ஸாஜரேட் பண்ணுவீங்க. இல்லாட்டி வந்துட்டு அந்த மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. நீங்கள் எப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் அவங்க அப்படி யோசிக்கிறாங்க. மற்றவங்க வந்து உங்களை அப்படி தான் வந்து நீங்கள் இப்படி தான் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க வச்சுருக்காங்கல்ல, அதுதான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன சொன்னாங்க? உங்களுக்கான சரியான பார்ட்னர் தேடுறதுல வந்துட்டு உங்களால் ஒரு கரெக்டான பார்ட்னர் தேட முடியல. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணுறது எல்லாமே ஏதாவது உடச்சில் இருக்குது. உங்களுக்கு அது ஒரு காம்ப்ளிமெண்டேஷனாக கிடையாது, அது உங்களுக்கு பேர்டனாக மாறிடுது. நீங்கள் மாற்றிடுவீங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க, ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களால் யாரையும் மாற்ற முடியாது. அப்புறம் வந்து நிறைய பேர் உங்ககிட்ட வந்து வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க, உங்களோட டெக்னிக்ஸை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த ஏரியாவில் நீங்கள் ரொம்ப வந்து கெட்டிக்காரங்க தான். ஆனால் லவ் விஷயத்தில் தான் வந்துட்டு நீங்கள் சரியாக சூஸ் பண்ணுறதில்ல. இப்போ நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற ஆள் வந்துட்டு உங்களுக்கு சரியாக வருமா? அவங்க வந்து ஒரு அந்த பர்சனை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற அந்த பர்சனை வந்து ஒரு சஸ்பீஷியஸாகவே தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அந்த 100% மேலே நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த பர்சனும் அவங்கள வந்து ஏமாற்றிடுவாங்கன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அப்படி தான் நடக்க போகுது பாரு, ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி தான் நடந்துச்சு. திரும்ப திரும்ப இந்த பையனும் இந்த பொண்ணும் திரும்ப திரும்ப அதே மாதிரி ஆட்களை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட லவ் சிச்சுவேஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து சரியில்லை. அப்புறம் நீங்களே உங்களை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க. ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஒரு அன்ஹெல்த்தி பேட்டர்ன் ஆஃப் லைஃப் ஸ்டைல் நீங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்கீங்க. ரொம்ப சைல்டிஷாக இருக்குது அது நீங்கள் உங்கள் சாய்ஸஸ் எல்லாம். நீங்கள் எதை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ ஒரு விஷயத்த, அதெல்லாம் ரொம்ப சைல்டிஷாக இருக்குன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இதான் வந்து ஹவு அதர்ஸ் ரிசீவ் யூ பைல் நம்பர் 1. நீங்கள் எப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே,
திஸ் இஸ் ஹவு தே ப்ரிசீவ் யூ. வேறு கொஞ்சம் நிம்மதி ஒரு பாசிட்டிவாக தான் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு இவ்வளோ தான் கிடைக்க போகுது, இவ்வளோ தான் கிடைக்குன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் இப்படி யோசிக்கணும் இல்லை? நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பாசிட்டிவாக யோசிங்க. அதுக்கப்புறம் உங்களோட பலத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு யானை. ஓகே, ஒரு யானைக்கு வந்துட்டு அதோட பலம் தெரியாது. அதனால மனுஷங்க, சின்ன சின்ன மனுஷங்க, அதை விட குட்டி குட்டி மனுஷங்கள்லாம் வந்துட்டு அவ்வளோ பெரிய யானையை வந்து ஒரு குச்சியால் அடித்து அதை வந்து சங்கிலியில் போட்டு கட்டி கஷ்டப்படுத்துகிறாங்க. ஆனால் ஒன்ஸ் அந்த யானைக்கு வந்து அதோட பலம் தெரிஞ்சு போச்சுன்னா எல்லாத்தையும் போட்டு ஒரே தொப்பு மிதி ஒரே தொப்பு, அவ்வளோதான், எல்லாம் காலி ஏறுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட இது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு மெமரி பவர் ஜாஸ்தி. ஆனால் வந்து நீங்கள் உங்களோட எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியல. இதெல்லாம் தான் அவங்களோட ட்ராபேக்ஸுன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. காசு இருந்தால் என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் சூஸ் பண்ணிவிட்டு இழிஞ்சு உட்காந்துக்குது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போய் உட்காந்துக்க வேண்டியது தான். காசெல்லாம் அங்கேயே போயிடுது, உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கு, நீங்கள் உங்களே பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க, இப்படின்ற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் எப்போ பார்த்தாலும் ஒரு நெகட்டிவ் இதுலேயே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க, இல்லாட்டி நெகட்டிவ் திங்ஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க. ஒரு சில பேர் வந்து இங்கே பைல் நம்பர் 1 பேய் படம் பார்க்குறது, அப்புறம் வந்து இந்த க்ரைம் த்ரில்லர்ஸ் பார்க்குறது, அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. பட் மற்றவங்க கண்ணில் எப்படி தெரியுதுன்னா அதெல்லாம் பார்க்குறதுனால தான் வந்து நீங்களும் அந்த மாதிரி யோசிக்கிறீங்க போல இருக்குது. நீங்கள் வந்துட்டு நெகட்டிவானவே நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க போல இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்கள் லவ்வர்ஸ், ஸோ இந்த மாதிரி தான் அட்ராக்ட் பண்ணுறீங்க. இதை பார்க்கறனால தான் இந்த மாதிரி ஆகுதுன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதோட 2 சைட்ஸ் இருக்குது. ஒரு சில பேர் வந்து உங்களோட அந்த காசு வந்து அதிகப்படுத்துகிற திறனை வந்து ரசிக்கிறாங்க. உங்கள்கிட்ட வந்து கொலாபரேட் பண்ணிவிட்டு அவங்களும் நிறைய வந்து காசு வந்துட்டு எப்படி ஜாஸ்தி ஆக்குறதுன்னு கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வைக்கணும்னு நினைக்கிறாங்க பைல் நம்பர் 1க்கு. ஆனால் ஒரு சில பேர் வந்து என்ன இவ்வளோ தத்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஓகேவா? தான் நான் கார்ட்ஸில் பார்க்குறேன். அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது, நீங்கள் உங்களே பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க, உங்களோட சேர்க்கை சரியில்லை, அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் அழுதுட்டுருக்கீங்க, ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க, சரியாக தூங்க மாட்டேங்கிறீங்க, உங்களே நீங்கள் பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் ரொம்ப நைவாக இருக்கிறனால தான் மற்றவங்களாம் உங்களை யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க, அதில் வெளுத்ததெல்லாம் பாலுன்ற மாதிரி நீங்கள் ஒரு சில நேரம் யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்போ உங்களை வந்து மற்றவங்க கூட வந்து சேர்க்கறதுக்கே இப்போ வந்து பயமாக இருக்குன்ற மாதிரி மேபி ஒரு பேரண்ட்ஸ் வந்து இப்படி யோசிக்கலாம், இல்லாட்டி உங்களை நேசிக்கிறவங்க அப்படி யோசிக்கலாம். மற்றவங்க கூட சேர்ந்தாங்கன்னா நீங்கள் கெட்டு போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி, உங்களுக்கு வந்து ஒரு சரியான சேர்க்கை எப்படி பண்ணிக்கிறதுன்னு தெரியலன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. சேர்றதெல்லாம் அவங்க கூட ஒரே வானரமாக இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க போல இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து அவங்க யோசிக்கிறாங்க. உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் எப்போவுமே தேடுறது வந்து சேர்றதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி ஓட்டோடஸ்லாம் இருக்குது ரிலேஷன்ஷிப்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் சான்ஸ் இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் அதை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. உங்கள் பலம் உங்களுக்கே தெரியல, நான் இவ்வளோதான் சொல்லிட்டு நீங்களே உங்களை கம்மி பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு காரணம் வந்து உங்கள் கூட இருக்கிறவங்க தான். உங்கள் கூட இருக்கிறவங்க வந்து உங்களை இப்படி பண்ண வைக்கிறாங்க, உங்களை இப்படி யோசிக்க வைக்கிறாங்க. அவங்க வந்து எவ்வளோ மோசமான பசங்களோ பொண்ணுங்களோ அவங்க வந்து உங்கள் கூட சேர்றதுனால நீங்கள் அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. அவங்க சேர்க்கை சரியில்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்புறம் இப்போதைக்கு நாட் ஓப்பன் டு லவ் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இது வந்து இந்த மாதிரி நாட் ஓப்பன் டு லவ் அப்படின்ற யோசிக்கிறது யாருன்னா உங்களோட லவ் இன்ட்ரெஸ்ட்ஸ். ஓகேவா? அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்துட்டு நீங்கள் யார் நாட் ஓப்பன் டு லவ் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்புறம் நீங்களும் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அப்படின்னா உங்களுக்கு ரீசெண்டாக ஏதோ ஒரு பிரேக்கப் நடந்துச்சு, அதனால் ரொம்ப சோகமாக இருக்கீங்க, அதனால வந்து ஏதாவது சென்சிட்டிவான இஷ்யூ பண்ணிக்கிறீங்க, அப்புறம் இப்படிலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஸோ என்ன ஒரு கோலை மாதிரி இருக்குது, இப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு ஒரு மாதிரி டிப்ரெஷன்லேயே இருக்குது, இதனால் மற்றவங்களுக்கும் பாதிக்கப்படுறாங்க, ஏன் அப்படி இருக்கணும், உங்களுக்கு நிறைய கேப்பபிலிட்டிஸ் இருந்தும் நீங்கள் ஏன் இப்படி இருக்கணும் அப்படிலாம் மற்றவங்க யோசிக்கிறாங்க போல இருக்குது. இது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படி தான் ஆனால் அவங்க பார்க்குறாங்க. ஓகே, நீங்கள் ஒரு விஷயத்தை விட்டு வெளியே வந்து தான் ஆகணும். ஓகே, யூ ஹாவ் டு மூவ் ஆன். நீங்கள் அதே நினச்சிட்டே இருக்கக்கூடாது. கண்டிப்பாக திரும்ப யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதே மாதிரி திருப்பி அட்ராக்ட் பண்ணுவீங்கன்ற மாதிரிலாம் அவங்க யோசிக்கிறாங்க போல இருக்குது. மேபி தட் இஸ் ஹவு தே ப்ரிசீவ் யூ. ஃபைல் நம்பர் 1. ஓகே, ஏதோ ஒரு காம்படிஷன், சண்டை, இந்த பையன் இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் வெளியே போனால் ஏதாவது சண்டையை போட்டு இழுத்துட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க போல இருக்குது. எப்போ பார்த்தாலும் பஞ்சாயத்து ஆகிட்டே இருக்குது.
அப்படின்ற மாதிரி போல இருக்குது. ஸோ அப்படி தான் அவங்க ப்ரிசீவ் பண்ணுறாங்க போல இருக்குது. உங்களுக்கு கோவக்காரங்களா ஒரு நெகட்டிவ் சைடில் வந்து ஒரு சில பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒரு சில பேர் வந்து காசுக்கே கஷ்டப்படுறீங்க. உங்களோட அந்த இது வந்துட்டு ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்பெக்ட்ரம்ஸ் இருக்குது இங்கேயே. ஓகே, ஒரு சில பேர் வந்துட்டு உங்களோட கெப்பாசிட்டி ஜாஸ்தி இருந்தாலும் நீங்கள் அதை பார்க்காததுனால ஒரு ஜாஸ்தி காசு வராத வேலைகளை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. அப்புறம் வந்து நீங்கள் படித்தது வேறு, நீங்கள் பண்ணுற வேலை வேறு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க போல இருக்குது. அப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்கே நீங்கள் ரொம்ப கவலைப்படுற ஒரு பர்சன், அழுகிற பர்சன் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப சென்சிட்டிவான பர்சன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க போல இருக்கு மற்றவங்க பைல் நம்பர் 1 பார்த்துட்டு. ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்குமே நீங்கள் வந்து கஷ்டப்படுவீங்க. அப்படி காசு கொஞ்சம் பேர் கஷ்டப்படுறாங்க போல இருக்குது. ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்கல்ல பைல் நம்பர் 1. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து அங்கே பார்க்குறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஐடியாஸ்லாம் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது சொங்கியாகி போயிடுது. அது வந்து வேஸ்ட்லெட் ஆகிடுது. இப்படியோ பெருசாக நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் போக போக அது இப்படி ஆகிடுது. எக்ஸிக்யூஷன் சரியில்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க போல இருக்குது. ஒரு சில பேர் ரொம்ப கடுகடுன்னு பேசுறீங்க போல இருக்குது. அதனால் மற்றவங்களுக்கு வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது. ஓகே, பைல் நம்பர் 1. ஸோ நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான ஆளாக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி அங்கே ஃபீல் பண்ணுறாங்க போல இருக்குது. அதுவும் இருக்குது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு பிரேக்கப் நடந்திருக்கிறதுனால நீங்கள் எல்லாரையும் வந்து ஒரே மாதிரி தான் பார்க்குறீங்க. இல்லை வந்து அவங்க உங்களை வந்து திருப்பி திருப்பி ஏமாற்ற தான் வராங்க. நீங்கள் அவங்கள அலோவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களோட இமோஷன்ஸ் ஆர் கெட்டிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் யூ அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க மற்றவங்க. இதை பார்க்கும்போது ஒரு தேர்ட் பர்சனாக அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படி தான் தெரியுது அப்படின்ட்டு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அந்த லவ் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நல்லவங்க. ஆனால் வந்து அவங்க பின்னாடி என்ன பண்ணுறாங்க, அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியல. ஆனால் மற்றவங்களுக்கு அது நல்லா தெரியுது. அவங்க உங்களுக்கு சூட்டே ஆகலை, இருந்தாலும் இந்த பர்சன் வந்து அவங்களே கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டுருக்காங்க, அவங்க தான் உலகம்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க மற்றவங்க. மற்ற இவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படி தான் தெரியுது. எப்படி இப்படி பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க வந்துட்டு கரெக்டாக ஒரு சாக்கடையில் போய் தேடி பார்த்து ஒழுகுறீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க போல இருக்கு. ஓகே, அப்புறம் இங்கே நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ஏஜிங் ப்ராப்ளம் வந்து இருக்குது போல இருக்குது. ஸோ முடி சீக்கிரமாக வெள்ளையாகிறது. அப்புறம் வந்துட்டு ஸோ அவங்க பியூட்டி பற்றி அவங்க ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க போல இருக்குது. ஸோ கொஞ்சம் ஏதாவது ஒரு பீப்புள் வந்தால் கூட ஐயோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க போல இருக்குது. அழுதுகிட்டு புரண்டுக்கிட்டு ஏன் இப்படி இப்படி இப்படின்ட்டு. ஸோ மற்றவங்களை அதை பார்க்கும்போது ரொம்ப ஓவர் எக்ஸாஜுரேஷன் மாதிரி இருக்குது போல இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து மற்றவங்க உங்களை பற்றி நினைக்கிறது. இப்படி தான் உங்களை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகே, இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி தான் நீங்கள் வந்து இருக்கீங்கன்னு அவசியம் கிடையாது. பட் இப்படி தான் அவங்க உங்களை பார்க்குறாங்க. ஒரு சில பேர் வந்து உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னராக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ நிறைய வந்து இருக்குது இதில். கலெக்டிவ் எனர்ஜி தானே. ஸோ வந்து நிறையா இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதை வந்து ஆனால் மற்றவங்க அப்படி தான் யோசிக்கிறாங்க உங்களை பற்றி. ஓகே, உங்களுக்கு ஒயிட் கலர் ரொம்ப பிடிக்கும்னு ஒரு சில பேர் நினைக்கிறாங்க போல இருக்குது. பூ வச்சுக்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் போல இருக்குது பொண்ணுங்க. அப்புறம் பசங்க வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு மாடர்னாக சுற்றிட்டு இருக்கிறது பிடிக்கும் போல இருக்குது. அப்புறம் நீங்கள் 2 பேர் மேல் ஆர் ஃபீமேல் இது முடி வந்து மாற்றிக்கிறது, ஸ்டைல் அடிக்கடி மாற்றிக்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் லியோவாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து ரிஷபமாக இருக்கலாம். சிம்மம் ஆர் ரிஷபமாக நீங்கள் இருக்கலாம். ஓகே, அப்புறம் உங்களுக்கு கழுகு பார்வை, நீங்கள் தூரத்துலேருந்து கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்ற மாதிரி. பார்க்குறதுக்கு தான் நோஞ்சா மாதிரி இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து இதுக்கு அவ்வளோ பெரிய இது இருக்குது, கேப்பபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கூட ஒரு சில பேர் நினைக்கிறாங்க போல இருக்குது. ஸோ நிறைய பேர் நிறைய விதமாக நினைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இதெல்லாம் தெரியுது. வேறு என்னென்ன தெரியுதுன்னு பார்த்துட்றேன். பார்த்தா பாவமாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் நினைக்கிறாங்க போல இருக்குது. இது என்னப்பா இது பச்சை மண் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க போல இருக்குது. எப்போவுமே சோகமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க போல இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்கள் 2 பூனை ஏதாவது வளர்க்குறீங்களா? பூனை, நாய் இது மாதிரி இங்கே பார்க்குறது நிறையா பார்க்குறது இங்கே வந்துட்டு பூனை தான். ஓகே, அதனால தான் அப்படி கேட்டேன்.
இப்போ ஒரு சேனல்டு மெசேஜ் வருது. ஒரு சாங் ஓகேவா? அது என்னன்னா, என் கண்ணில் அம் என் கண்ணில் லட்சம் இல்ல, என்ன போல் உச்சம் இல்ல. அதான் அந்த 10 எண்றதுக்குள்ளன்னு சொல்லிட்டு ஒரு சாங் வருமே, அதில ஒரே ஒரு லைன் மட்டும் எனக்கு இப்ப வந்துச்சு. ஸோ அதான் நான் இப்ப சொன்னேன். ஊருக்கு செல்ல புள்ள, எதிரிக்கு நான் தான் தொல்ல. அந்த மாதிரி நீங்க யோசிப்பீங்க போல இருக்கு. மத்தவங்க உங்கள அப்படிதான் பார்க்குறாங்க. ஒரு தொல்லையா பார்க்குறாங்க. ஆனா நீங்க சண்டை போடுறதுல இது எல்லாத்துலயுமே வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பெர்சன் அப்படின்ற மாதிரி. ஸோ நெறைய ஸ்பெக்ட்ரம் இருக்கீங்க. ஆம். ஒரு சில பேர் நீங்க நல்லா சம்பாரிக்கிறீங்கன்னு நெனைக்கிறாங்க. நெறைய பேர் நீங்க சம்பாரிக்கலாம்னு நெனைக்கிறாங்க. நெறைய பேர் உங்க கூட சேரணும். சம்பாரிக்கிறதுல எப்படியாவது கத்துக்கணும். உங்க கூட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து உங்களுக்கு காசு வந்துட்டு அம் அம் நீங்க படிச்சது வேற. நீங்க பண்ற வேலை வேற. அப்படின்ற மாரி உங்களோட ஸ்ட்ரென்த் உங்களுக்கே தெரியலன்ற மாரி யோசிக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு உங்கள வந்து அம் ரொம்ப பாசமா இருக்கிற மாரி இருக்கு. ஆனா இவங்க பயங்கரமான திறமைசாலி, பயங்கரமான இது. அவங்களுக்கு அது தெரியல அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. ஆம். நீங்க நெறைய செலவு பண்றீங்கன்ற மாரி யோசிக்கிறாங்க போல இருக்கு. ரொம்ப காஸ்ட்லியா தான் போட்டுட்டு போவீங்க போல இருக்கு. நோ சிம்பிள் இந்த மாரி கிடையாது நீங்க. நெறைய இது காசு வந்து வேஸ்ட் பண்றீங்க. அப்புறம் வந்து ஆடம்பரம்க்காக நெறைய வேஸ்ட் பண்றீங்கன்னு நெனைக்கிறாங்க போல இருக்கு ஒரு சில பேரு. ஆம். தன்ன வந்து ஒரு விதமா நீங்க போர்ட்ரே பண்ணிக்கிறீங்க. லைக் அ ஷோ ஆஃப் பீத்திக்கிறீங்க அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க போல இருக்கு ஒரு சில பேரு. ஆம். மத்தவங்க வந்து உங்கள பத்தி ஆஹா, ஓஹோன்னு பேசணுன்றதுக்காக நீங்க பண்றது ரொம்ப அப்பட்டமா தெரியுது. அப்படின்ற மாரி கூட நெனைக்கிறாங்க போல இருக்கு ஒரு சில பேரு. ஆம். ம். ஆனா உங்களுக்கு வந்து உங்க சம்பளம் இவ்வளோதான். நீங்க செலவு பண்றது இவ்வளோ, அப்படியா? அப்படின்ற மாதிரி அவங்க வந்து யோசிக்கிறாங்க போல இருக்கு. ஸோ ஒரு சில பேர் வந்து உங்கள பத்தி நல்லா தான் யோசிக்கிறாங்க. மெஜாரிட்டி வந்து உங்கள பத்தி தப்பா தான் நெனைக்கிறாங்க. பட் யார் என்ன நெனச்சா என்ன இல்ல. சரி நீங்க நிஜமாலுமே எப்படின்ற மாரி நம்ம பாத்துரலாம். ஓகே. இது வந்து மத்தவங்க யோசிக்கிறது உங்கள பத்தி. பட் நிஜமாலுமே நீங்க எப்படி அப்படின்றத பாத்துரலாம். ஃபைல் நம்பர் 1. ஓகே. ஃபைல் நம்பர் 1 வந்துட்டு, அம் இப்போ முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா, மத்தவங்க உங்கள பத்தி என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க எப்படி உண்மையிலே இருக்கீங்கன்னு சொல்லி பார்த்துடலாமா? ஆம் எப்படி ஃபைல் நம்பர் 1 உண்மையிலேயே இருக்காங்க? எப்படி ஃபைல் நம்பர் 1 உண்மையிலேயே இருக்காங்க? ம். ஓகே. அவங்க சொன்னது ஒரு சில விஷயங்கள் உண்மதான் போல இருக்கே. ஆனா நீங்க இப்போ ஒருத்தர லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்கு. இவங்க வந்து நம்மளுக்கு ஏத்தவங்க தானா? இல்ல இவங்களும் அவங்கள மாரி பண்ணிட்டு போயிருவாங்களா? அப்படின்ற மாதிரி. ஆம். ஒரு ஸ்டாக்னன்ட்டா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க போல இருக்கு. என்னால இதுக்கப்புறம் யாரையும் நம்ப முடியாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களோடது நீங்களே பார்க்க மாட்டேங்கிறீங்க. நீங்க வந்து ரொம்ப மாறிடுவோமோ! மத்தவங்க நம்மள ஏத்துக்காம போயிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி அந்த பயம் உங்ககிட்ட இருக்கு. ஆம். இப்போ ஒரு உடம்பு சரியில்லாம இருந்து நீங்க ரெக்கவர் ஆயிட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க. சரியா தூக்கம் இல்ல, முடி கொட்டுது, ஹேர் ஃபால், பாடி பெயின், சரியா சாப்பிடுறது இல்ல, இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு போல இருக்கு. ஆனா ஃபினான்ஷியலி வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க டெவலப் ஆயிட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க வந்து அதோட அத நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அதுலருந்து வெளிய வரதுக்கு நீங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நீங்க அப்படியே வந்து உட்காரல, பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆனா நீங்க உங்களுக்கு போதாது. நீங்க வந்து இது எனக்கு போதாது அப்படின்ற மாரி தான் நீங்களும் நெனைக்கிறீங்க போல இருக்கு. இருக்கிறது எனக்கு பத்தாது. நான் வந்து சரியில்லன்ற மாரி தான் நீங்களே யோசிச்சுட்டு இருக்கீங்க போல இருக்கு.
இல்லாட்டி ரொம்ப ஒர்க்கிங்காக இருக்கீங்க, ரொம்ப ஒர்க்கஹாலிக்காக இருக்கீங்க, உங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது, அதுக்கப்புறம் ரொம்ப லேசியாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கீங்க. ஸோ இது வந்து நீங்கள் எப்படி உண்மையிலே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இது வந்து ஜென்ரல் எனர்ஜி. ஸோ நீங்கள் வந்து எதெல்லாம் உங்களுக்கு பொருந்ததோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாததை விட்டுருங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த இப்போ ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் ஒரு சின்ன தயக்கம் மனசுக்குள்ள. ஒரு வேளை இப்படி அவங்களும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நீங்கள் பைல் நம்பர் 1 சக்ரா கிளென்சிங் பண்ணிக்கணும். ரெகுலராக பண்ணணும். அதோட யோகா, மெடிடேஷன், பிரீத்திங் எக்ஸசைசஸ், டை சி, சீகாங். ஓகே, இதெல்லாம் வந்து பண்ணால் சரியாயிருமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க உங்கள் லைஃப்பை. ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்லேருந்து. அது மட்டும் இல்லாமல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை பண்ணாலே வந்துட்டு ஒரு கிரவுண்டிங்காக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு நிதானமாக ஒரு இதுக்கு வந்துடுவீங்க. அப்புறம் எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் வந்துட்டு ஒரு பொறுமையும் நிதானமும் சேர்ந்து உங்களால் கிளியராக பார்க்க முடியும். என்ன பிரச்சனை, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கிளியராக உங்களால் பார்க்க முடியும். அண்ட் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணலான்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் நீங்கள் ரொம்ப கரியரில் தான் இப்போ ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. லவ் போயிட்டுருக்கு, பட் அது பாட்டுக்கு போகட்டுமே அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. ஃபுல் ஈடுபாடு இருக்கிற மாதிரி இங்கே தெரியல. அப்புறம் வந்து நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணிக்கணுன்ற மாதிரி ஒரு வெறி உங்களுக்குள்ளே இருக்குது. அதுக்காக நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால நிறைய காம்படிஷன்லாம் தாண்டி தான் போகணும். நிறைய பேர் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுறது ஒரு வேறு ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க போல இருக்குது. ஸோ நிறைய காம்படிஷன்லாம் தாண்டி தான் வந்தாகணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து நிறைய போட்டுட்ருக்கீங்க. ஆனால் வந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பழசெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து நீங்கள் எப்படி உண்மையிலே இருக்கீங்க பைல் நம்பர் 1 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் இப்படி தான் இருக்கீங்க அப்படின்ட்டு. நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லா இதுவுமே இருக்குது. எல்லா ரிசோர்ஸஸும் இருக்குது. தேவைப்படுற எல்லா விஷயமும் இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று உங்கள் மனசு தான் சரியில்லை. அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா ஒரு காமான ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா மேபி ஹிப்னாட்டிக் தெரப்பி கொண்டு வந்துட்டிங்கன்னா அண்ட் ஒரு பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் தெரப்பி கூட நீங்கள் போய் பார்க்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு அந்த சேம் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது. நான் என்ன ட்ரை பண்ணாலும் அதே மாதிரி பீப்புள் தான் எனக்கு லைஃப்பில் வராங்க. எனக்கு அப்படியே தானாகவே எனக்கு அப்படி தான் அமையுது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஹிப்னோசிஸ் ஒரு பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் போயிட்டீங்கன்னா அவங்க வந்து ஏன் இந்த மாதிரி ஒரே பேட்டர்னில் வருது, இதுக்கும் உங்களோட பூர்வ ஜென்மத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு அதை வேரோடு எடுத்து விட்டுருவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் இதுக்கப்புறம் எடுக்க போகிற டிசிஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் வந்து உங்களோட ஃபேவரிங்காக வரும். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். யூ ஆர் ஒர்க்கிங் அண்ட் ரீசெண்டாக உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடச்சிருக்கலாம் பைல் நம்பர் 1க்கு. ஆனால் வந்து நீங்கள் ஒரு சில விஷயத்த நீங்கள் வந்துட்டு உங்களுக்கே தெரியுது அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அதை தாண்டி வர முடியல உங்களால். ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி உங்களுக்கு அது வேலை செய்யுது. அஃப்கோர்ஸ் ஜங்க் ஃபுட்டு, பிஞ்ச் ஈட்டிங், ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க போல இருக்குது. ஆனால் உங்களால் மனசு வச்சா வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான டைரக்ஷனாக தான் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ ஃபுல் ஃபோக்கஸ் உங்கள் கரியர் மேலே தான் இருக்குது. லவ் வந்துட்டு இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு ஈடுபாடு கிடையாது. பட் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்து சபக்குன்னு வந்து உட்காந்துட்டுலாம் கிடையாது. நீங்கள் வந்து ஏதாவது மூவ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அப்புறம் வந்து நான் சொன்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த யோகா, மெடிடேஷன், பிரீத்திங் எக்ஸசைசஸ், டை சி, சீகாங், விஷுவலைசேஷன் டு மேனிஃபெஸ்ட் வாட் எவர் யூ வாண்ட் அலாங் வித் ஹிப்னோதெரப்பி ஆர் பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன். இதை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்மூத்தான போகும். நீங்கள் வந்து போக வேண்டிய இடத்துக்கு நீங்கள் போவீங்க. டெஸ்டினி, யூ வில் ஃபிகர் அவுட் யுவர் டெஸ்டினி. அதுக்கு ஃபேவரபுளாக நீங்கள் வந்து நடந்துப்பீங்க. அப்புறம் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே நான் பார்த்துட்ருக்கேன். இப்போதைக்கு நீங்கள் ரொம்ப கடுகடுன்னு பேசுகிறது, அதுக்கப்புறம் ரொம்ப டிஃபென்ஸ் மோடில் இருக்கீங்க, ரொம்ப ஸ்டாண்ட் ஆஃப் ஃபிஷ் மோடில் இருக்கீங்க. உங்களுக்கு தெரியறது ஒன்றே ஒன்று தான், உங்களோட இது மட்டும்தான். அதனால் நீங்கள் க்ளோஸ்ட் ஆஃபாக இருக்கீங்க. மற்றவங்கலாம் யாருமே உங்களை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. கொஞ்சம் உள்ளே விட்டாலே, கொஞ்சம் நம்ம வேர்டரபுளாக இருந்தாலே மற்றவங்க நம்மளை பிடிச்சி ஆட்டுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க போல இருக்குது. ஸோ அதனாலவே நீங்கள் யார்ட்டுமே பேச மாட்டேங்கிறீங்க. சரியா? உங்களோட உள் மனசில் இருக்கிறத ஃபுல்லாக நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சொல்லிவிட்டு பாதி ஃபுல்லாக முழுங்கிறது, அதுக்கப்புறம் உங்களே நீங்கள் தள்ளி வச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தாலும் நீங்கள் அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி இங்கே கொடுக்குறாங்க கார்ட்ஸில். இப்போதைக்கு உங்கள் காசு விஷயத்தில் நீங்கள் வந்து யாரையுமே நம்புகிற மாதிரி கிடையாது. அது எப்படியாவது உங்களுக்கு கிடைக்கிற காசை ஜாஸ்திப்படுத்தணுன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இதை வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றது தான் வந்து நான் இங்கே சொல்லிகிட்ருக்கேன்.
இப்படி தான் கார்ட்ஸ் எனக்கு இங்கே வருது. ரிலேஷன்ஷிப்ஸில் கூட அந்தளவுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லை. இருக்குது, ஏதோ போகுது, அப்பப்போ சண்டை போடுறோம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அதே மாதிரி எக்ஸ் லவர்கிட்ட இருந்த மாதிரி நமக்கு அதே மாதிரி ஆயிருமான்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க போல இருக்குது. ஸோ ஃபுல் ஃபோக்கஸும் உங்கள் மேலே தான் உங்களுக்கு இருக்குது. தட் இஸ் அ குட் திங், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ரியலி ஆர். ஓகே, இப்போதைக்கு உங்களோட லைஃப் தான் உங்களுக்கு முக்கியம், லவ்வெல்லாம் முக்கியம் கிடையாது. அது ஒரு சைடில் போயிட்டுருக்கு, நானும் ஒரு சைடில் போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி. யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு இடத்துல நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துட்டு இல்லை, ஆனால் நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க தூக்கம் இல்லாமல். ஸோ யாராவது அதை சொல்லிட்டாங்கன்னா ஐயோ அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வந்து உண்மை தான். பட்டு அதே சமயம் நீங்கள் எப்படியாவது இதுலேருந்து தாண்டி போயிடணும், இது நம்ம எப்படியாவது அந்த அப்டக்கிளை தாண்டி போயிடணுன்ற மாதிரி அந்த எஃபோர்ட்ஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்கீங்க. ஓகே, அண்ட் ஃபினான்ஷியலி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரோ ஆகிட்டு தான் இருக்கீங்க. அதனால் அந்த விஷயத்தில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அவங்க ஒரு சில பேர் யோசிச்சிருப்பாங்கல்ல, பைல் நம்பர் 1க்கு சொல்லியிருப்பேன், நல்லா சம்பாதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் உண்மையாக தான் இருக்கீங்க. ஓகேவா? நீங்கள் உங்கள் பர்சனல் லைஃப்பையும் ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது, எதுவுமே கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு ஹோப்பே இல்லாத மாதிரி தான் லைட்டாக இங்கே தெரியுது. ஆனால் லவ் லைஃப்பில் கொஞ்சம் ஏதாவது ஹோப் இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. பட் எல்லாமே கருப்பு வெள்ளை மாதிரி தான் நீங்கள் பேசுகிறீங்க போல இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பார்த்துட்ருக்கேன், பைல் நம்பர் 1. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் அண்ட் லைட், பிளஸ் பி. I hope this helped. Like, subscribe, comment, share, and press on the notification button. Press on the notification button below for more such amazing videos. Thank you for watching again. இப்போ நம்ம பைல் நம்பர் 2க்கு போயிடலாம். ஹாய். ஸோ பைல் நம்பர் 2 இந்த டெக்கை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்காக. ஸோ இது வந்து மற்றவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, உங்ககிட்ட எல்லாமே இருக்குது, நல்ல ஃபேமிலி, எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. நீங்கள் நிறைய பேர் ஏமாற்றுவீங்க, ஆனால் வந்து நீங்கள் மற்றவங்க உங்களை ஏமாற்றக்கூடாதுன்ற மாதிரி ரொம்ப உஷாராக இருப்பீங்க. அப்புறம் வந்து நீங்கள் நிறைய விஷயத்த ஒன்றா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நினச்சிட்ருக்காங்க. லைக் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து உங்களுக்கு காட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுமே வந்துட்டு நீங்கள் அதை சரியாக பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. இல்லாட்டி நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக அவங்கள புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கீங்க பைல் நம்பர் 2 அப்படின்ற மாதிரி மற்றவங்க நினைக்கிறாங்க போல இருக்குது. அப்புறம் வந்துட்டு நீங்கள் நிறைய பேர்த்த தள்ளி விட்டுட்டீங்க உங்கள் லைஃப்பில் இருந்துட்டு. அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட ஆக்சஸ் இல்லாத மாதிரி பண்ணிட்டீங்க. ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலும் நீங்கள் வந்து விட மாட்டீங்க, நீங்கள் அவங்கள தள்ளி விட்டுருவீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. உங்களுக்கு நிறைய கஷ்டம் வந்தாலும் நீங்கள் வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்பீங்கன்னா, நீங்கள் வந்து திருப்பி அவங்கள அஃபெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க பைல் நம்பர் 2க்கு. ஆனால் உங்களுக்கு காசு தான் முக்கியம். ஸோ நீங்கள் ஒரு கஞ்ச பிஸ்னாரி, அப்புறம் வந்து காசு தான் அப்படின்ற மாதிரி தான் போவீங்க. லாபம் இருந்தால் தான் நீங்கள் அவங்கக்கிட்ட போவீங்கன்ற மாதிரிலாம் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து காசுனால நிறைய பேர்த்த நீங்கள் தள்ளி விட்டுருக்கீங்க, அவங்க கேட்டாங்கன்னு தள்ளி விட்டுருவீங்க அப்படின்ட்டு. இல்லாட்டி வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அவங்கள தள்ளி விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள திருப்பி சேர்த்துக்க மாட்டீங்க அப்படின்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க. நீங்கள் தான் எப்போவுமே ஜெயிப்பீங்க, உங்களோட இதில் ஃபைட்டில் வந்து நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீங்கள் தாங்குவீங்க. உங்களை நீங்கள் டிஃபெண்ட் பண்ணிக்கும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் அஃபெண்ட் பண்ணிக்கவும் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் இமோஷன்ஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. ரொம்ப கோவப்படுற பர்சனாக இருக்கலாம், இல்லாட்டி ரொம்ப இமோஷன்ஸை வந்து காட்டுற பர்சனாக இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த மற்றவங்க உங்ககிட்ட அடங்கி தான் போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆல்ஃபா எனர்ஜி போல இருக்குது உங்களுக்கு. ஸோ அதை அவங்க அப்படி தான் யோசிக்கிறாங்க உங்களை. ஓகே, பைல் நம்பர் 2. இப்போதைக்கு உங்களுக்கு காசு தான் முக்கியம். ஸோ காசு தான் உங்களுக்கு மேஜரு. உங்களுக்கு நல்ல ஃபேமிலி இருக்குது, நல்லா காசு இருக்குது, நல்லா செட்டில் ஆகிட்டீங்க. இருந்தாலும் நீங்கள் ஒரு சில இதெல்லாம் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. ரொம்ப உங்களோட ஃப்யூச்சர் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது.
நீங்கள் மற்றவங்கள ஏமாற்றுவீங்க, இல்லாட்டி மற்றவங்கள ஏமாத்தாமல் நீங்கள் பார்த்துப்பீங்க. நீங்கள் நிறைய பேர் ஏமாத்திருக்கீங்கன்ற மாதிரிலாம் அவங்க யோசிக்கிறாங்க. ஏமாத்தி தான் உங்களுக்கு இந்த மாதிரி காசெல்லாம் நீங்கள் சம்பாரிச்சிருக்கீங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி. லைக் லேடிஸ் எல்லாம் வந்து நீங்கள் அந்த மாதிரி இருந்தனால தான் அந்த உங்களோட சுப்பீரியர் கிட்ட நீங்கள் அப்படி இப்படி இருந்தனால தான் உங்களுக்கு நிறையா ப்ரமோஷன் கிடச்சிருக்கு. அதனால தான் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்குது ஆஃபீஸில். அண்ட் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் ரொம்ப வளைஞ்சு வளைஞ்சு தான் பேசுகிறீங்க. யூஆர் யூஸிங் யுவர் பியூட்டி அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து அவங்க மற்றவங்க வந்து உங்களை பற்றி அப்படி யோசிக்கிறாங்க. நீங்கள் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து பெரிய பெரிய விஷயத்த கூட ரொம்ப ஈஸியாக முடிச்சுட்டு போயிடுவீங்க. மற்றவங்களால முடிக்க முடியாத விஷயமெல்லாம் ரொம்ப ஈஸியாக இவ்வளோ தானே அப்படின்ட்டு இப்படி பண்ணி முடிச்சுட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க போல இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாம் ஜென்ஸை வந்து ரொம்ப அடக்கி ஆள்றீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க போல இருக்குது. இல்லாட்டி வைஸ் வர்ஸா நீங்கள் ரொம்ப டாமினண்ட்டான பர்சன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க போல இருக்குது. ஓகே. ஒரு முட்டாள்தனமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு தான் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஈஸியாக கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க. ரொம்ப வந்து கம்மியாக அதை பற்றி எடை போடுறீங்க. லைக் எனக்கு வந்து சீக்கிரமாக கிடச்சிச்சின்னா அதை வந்து சீக்கிரமாக போயிடும்ன்ற மாதிரி ஒரு மென்டல் ஒரு மென்டாலிட்டியில் இருக்கீங்கன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க போல இருக்குது. ஸோ உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதே இல்லை மற்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டம். நீங்கள் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க போல இருக்குது மற்றவங்க. அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் டிஸ்ட்ராக்ட்லாம் ஆக மாட்டீங்க. பயங்கர உஷார் பார்ட்டி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க போல இருக்குது. அப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து நின்று பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, ரொம்ப ஸ்டபர்னாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கிறாங்க. அப்புறம் சின்ன சின்ன இப்போது லேடிஸ் ஆர் ஜென்ஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்குறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க போல இருக்குது. ஸோ ஒரு ஸ்மால் டாக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து பெருசாகவே அவங்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டீங்க. அவங்க டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க போல இருக்குது. உங்களை மாதிரி இருக்கிறவங்க கிட்ட தான் நீங்கள் நல்லா பேசுவீங்க. உங்கள் மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்க கிட்ட தான் நீங்கள் நல்லா பேசுவீங்க. மற்றவங்ககிட்ட நீங்கள் பேசவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க போல இருக்குது. இல்லாட்டி நீங்கள் அவங்கள பற்றி ரொம்ப குறைவாக எடை போடுறீங்கன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க போல இருக்குது. உங்களை நீங்கள் வந்து நல்லா இதமாக காட்டிக்கிறதுக்கும், நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கும் நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் குத்துவீங்க போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் நீங்கள் இருக்கீங்கன்ற மாதிரி மற்றவங்க உங்களை பற்றி யோசிக்கிறாங்க. இது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ திருடியோ இல்லை ஃப்ராட் பண்ணியோ நீங்கள் வந்து இவ்வளோ சம்பாரிச்சிருக்கிறீங்க. இல்லாட்டி உங்களுக்கு இது கிடச்சிருக்காது. உங்களுக்கு டேலண்ட்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து மற்றவங்களை ஏமாற்றி தான் காசு சம்பாரிச்சிருக்கீங்கன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பேக் ஃபால் ஆனாலும் நீ இந்த மாதிரி பண்ணனால தான் இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க போல இருக்குது. இல்லாட்டி கடவுள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்காங்க, ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்காங்கன்ற மாதிரி நினைக்கிறாங்க போல இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மேஜிக் ஏதோ பண்ணுறீங்க போல இருக்குது. அக்கல்ட் சயின்ஸில் நீங்கள் நிறைய ஈடுபாடு கொண்டு வந்திருப்பீங்க போல இருக்குது. ஸோ அந்த ஈடுபாடு இருக்கிறனால தான் நீங்கள் நிறையா வந்து ஜெயிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க போல இருக்குது. ஒரு சில பேர் வந்து நீங்கள் அந்த சாத்தான் வழிபாடு பண்ணுறீங்க, அதனால தான் உங்களுக்கு நிறைய எல்லாமே கிடைக்குது, எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, காசு நிறைய கிடைக்குது, அப்புறம் ஃபேமிலி நல்லா இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் அதை வழிபடுறது தான். யூ ஹேவ் செல்ட் யுவர் சோல் டு த டேபிள் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஒரு சில பேர். ஓகே, பைல் நம்பர் 2க்கு யூ ஆர் வெரி ஹேண்ட்ஸம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க பைல் நம்பர் 2க்கு. ஃபார் விமன் வந்துட்டு நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஃபார் லேடிஸ்க்கு வந்து நீங்கள் எப்போவுமே ரொம்ப காசுன்னு தான் பார்ப்பீங்க, காசுன்னு தான் நீங்கள் போயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதாக அவங்க யோசிக்கிறாங்க. அதான் எக்ஸ்பென்சிவாக இருந்தால் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஜாஸ்தியாக வச்சுட்டு இருந்தால் இந்த மாதிரி தான் யோசிப்பாங்க போல இருக்குது. ஜென்ரலைசிங் எவ்ரிபடி ஜஸ்ட் லைக் அவங்க யோசிக்கிறது. ஸோ அவங்க யோசிக்கிறது தான் ப்ராப்ளம். இட்ஸ் நாட் யோர் ப்ராப்ளம். However, this is how they see you. Okay, pile number 2.
ஸோ உங்களுக்கு யாராவது பிரச்சனை பண்ணாங்கன்னா, நீங்க வந்து நீங்க எதுவுமே ஆக்சுவலி இவங்க எப்படி பார்க்குறாங்கன்றத ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். யாராவது உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாங்கன்னா, உடனடியா அவங்களுக்கு வந்து கர்மா வந்து வந்துரும். ஸோ உடனடியா அவங்க வந்து பெரிய இழப்புக்கு ஆளாவாங்க. ஓகே. ஸோ அது வந்து உங்கனால தான் அப்படின்ற மாரி. நீ இவங்ககிட்ட இப்படி பேசின. ஸோ அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க. பிளாக் மேஜிக் ஏதோ யூஸ் பண்ணிட்டாங்க உங்க மேல. அந்த இன்னொருத்தர் பெர்சன் மேல நீங்க பண்ணிட்டீங்க. அப்படின்ற மாரி மத்தவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா டக்கு டக்குன்னு கர்மா ஒர்க் ஆகுது. ஓகே. ஸோ அதனால அவங்க அப்படி யோசிக்கிறாங்க போல இருக்கு. நீங்க ஒரு அ ஒரு சாசரர், ஒரு விட்ச்கிராஃப்ட் அம் "ஹாரி யூ ஆர் எ விசிட்" அந்த மாரி போல இருக்கு. அம் இந்த மாரி அவங்க உங்கள யோசிக்கிறாங்க. நீங்க ரொம்ப ஒரு மெச்சூர்ட் பெர்சன் அப்படின்ற மாரி கூட யோசிக்கிறாங்க. அப்புறம் வந்து நெறைய விஷயங்கள நீங்க வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ, அது எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்க வந்து யூ ஆர் பில்டிங் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்டி மத்தவங்க கூட சண்ட போட்டு அந்த ட்ராஃபிய நீங்க வச்சுப்பீங்க அப்படின்ற மாரி. இப்ப வந்து ஒரு ஒரு ஃபோக்லோர் இருக்கு. அதுல வந்து ஒரு டிவி சீரியஸ்ல கூட வந்திருக்கு அது. எம் ஒரு பெர்சன் ஒரு அசாசின் வந்து யார் கூடயாவது சண்ட போட்டு சாவடிச்சான்னா, அவங்களோட ஏதாவது ஒரு பொருள வந்து அவன் கொண்டு வந்துருவான் வீட்டுக்கு, அவன் வீட்டுக்கு. அது ஒரு ட்ராஃபி மாரி வச்சுப்பான். ஒண்ணு அவன் அவங்க தலையா இருக்கும். இல்லாட்டி அவங்க வீட்ல ஏதாவது ஒரு பொருளா இருக்கும். அவனுக்கு ரொம்ப அட்ராக்டிவா எது ஃபீல் பண்ணுதோ, அவன் தூக்கிட்டு வந்துருவான். ஸோ அந்த மாரி தான் நீங்கன்ற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க ஏதோ ஒரு வகையில. பார்க்கறதுக்கு சின்ன வயசா இருந்தாலும், நீங்க வந்துட்டு அ ஏதோ கிழவி மாரி பேசுறாங்க அப்படின்ற மாரி ஃபீல் பண்றாங்க போல இருக்கு. நீங்க எதுவுமே வந்து மனசுல வச்சுப்பீங்க. எதையுமே விட மாட்டீங்க. எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு நீங்க அப்படியே ரிவெஞ்ச் எடுத்துருவீங்க. டைம் பார்த்து தூக்கிருவீங்க அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான பெர்சன், அப்புறம் துணிச்சலான ஒரு பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அம் ரொம்ப சீரியஸ் ஃபேஸா இருப்பீங்க. ஒரு சில பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, உங்கள யூ ஆல்வேஸ் ஹேவ் திஸ் ரெஸ்டிங் பி ஃபேஸ். புரியும்னு நெனைக்கிறேன். பிஐடிசிஹெச். ஸோ அந்த ஃபேஸ் உங்களுக்கு அப்படியே பச்சக் அப்படின்னு இருக்கு அப்படின்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க போல இருக்கு. ஸோ ரிலேஷன்ஷிப்ஸில அவ்வளவா கிடையாது. ஆனா ஃபேமிலி லைஃப்ல வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ல கூட நீங்க யூ ஆர் ட்ரைங் டூ அம் ஒவ்வொரு தடவையும் நீங்க உங்கள புதுப்பிச்சுட்டே இருக்கீங்கன்ற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க போல இருக்கு. அம் யூ ஆர் ஒன் வித் த நேச்சர். நீங்க ரொம்ப சீரியஸான ஒரு பெர்சன். அப்புறம் வந்து ரொம்ப ஸ்மால் டாக்ஸ், அப்புறம் வந்து ஒரு கேலி கிண்டல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆம் அந்த மாரி அவங்ககிட்ட உங்க கூட அந்த மாரி இருக்க முடியாதுன்ற மாரி அவங்க யோசிக்கிறாங்க. ஓகே. இதெல்லாம் தான் வந்து மத்தவங்க உங்கள பத்தி யோசிக்கிறது. வெர்சஸ் நீங்க எப்படி உண்மையில இருக்கீங்கன்னு சொல்லி பாத்துரலாம். ஃபைல் நம்பர் 2. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபைல் நம்பர் 2க்கு ம் மத்தவங்க தான் வந்துட்டு உங்கள எதுவும் பண்ண முடியாது. ஆனா நீங்களே உங்கள ஏதாவது பண்ணிப்பீங்க. அப்படி கூட ஒரு சில பேர் யோசிக்கிறாங்க. அ வந்துட்டு தூக்கம் இல்லாம வேல பார்க்குறது. ஸோ அந்த மாரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா, அப்புறம் நீங்க வந்து நெறைய விஷயங்கள வந்து உள்ளேயே மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அத வெஞ்சன்ஸ் எடுப்பீங்கல்ல. ஸோ அதனாலேயே நீங்க ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கே வந்து ப்ராப்ளமேட்டிக்கா முடிஞ்சிரும். அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. வேற என்ன இருக்கு? ஃபைல் நம்பர் 2க்கு நீங்களே உங்கள ஒரு இடத்துல இப்போ ஒரு லிமிட்டேஷன்ஸ் வச்சு உட்காந்துப்பீங்க. ஆனா, அதுலருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வரீங்கன்ற மாரி சொல்றாங்க. யூ ஆர் சீயிங் த லைட் ஆஃப் த டே. முன்னாடி வந்து ரொம்ப யூ ஆர் நாட் தட் பிக் ஆஃப் அ பெர்சன். பட் ரைட் நவ் யூ ஆர் இம்ப்ரூவிங் அண்ட் அதர்ஸ் ஆர் லைக் வாவ்! நீயா அவன்? அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. திரும்ப உங்களோட லைஃப்ல அவங்கலாம் வரலான்ற மாரி நெனைக்கிறாங்க. உங்களோட எக்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து திருப்பி உங்க லைஃப்ல வரலாம் அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. எக்ஸ்னா லவ் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்ல. ஆம் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம். ஹூமெவர் யூ கட் ஆஃப். யாரெல்லாம் நீங்க வந்து இப்ப வேண்டாம் அப்படின்ற மாரி நீங்க தள்ளி இருக்கிறீங்களோ, ஸோ அவங்க திரும்பி உங்க லைஃப்ல வரலான்ற மாரி யோசிக்கிறாங்க போல இருக்கு பைல் நம்பர் 2க்கு.
அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு டாக் லவராக இருக்கலாம், இல்லாட்டி பெட் லவர்ஸாக இருக்கலாம். இங்கே நிறைய பேர் ஹார்ஸஸ் ஆர் கேட்டில் அந்த மாதிரி வளர்க்கலாம். டாக்ஸ் 2 டாக்ஸ் இருக்கலாம் வீட்டில். அப்புறம் எல்லோரும் கூட்டு குடும்பமாக இருக்கலாம் இங்கே. அதை பற்றிலாம் யோசிக்கிறாங்க போல இருக்குது, எல்லோரும் ரொம்ப ஒன்றா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. லவ்வுன்ற வர விஷயத்துல வந்து நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பர்சனை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கீங்க. அதே மாதிரி காசு விஷயத்துலையும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி. டக்கு டக்குன்னு இவ்வளோ முடிவு எடுக்க மாட்டீங்க. ரொம்ப யோசிப்பீங்க. இது சரியா தாப்பா ஓகேவா அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசிச்சு நீங்கள் முடிவு எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க போல இருக்குது. அப்புறம் வந்துட்டு மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக தெரியுறீங்க. எதுவுமே சண்டை போட்டு கூட நீங்கள் வாங்கிடுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதை அவங்க யோசிக்கிறாங்க அவங்கள. ஆனால் லவ் விஷயத்தில் மட்டும் ஏதோ ஒரு தடுங்கல் இருக்குது. நீங்கள் யாரையுமே செலக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க போல இருக்குது. ஆனால் மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அவங்கள. ஸோ லவ் பண்ணுற அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது எதையுமே வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி, ஒரு சின்ன பொண்ணு மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி. ஹாசினி ஸோ ஹாசினி சந்தோஷ் சுப்ரமணியம் இருக்காங்கல்ல, ஸோ அது அந்த படத்தில் வர அந்த ஜெனீலியா மாதிரியே நீங்கள் வந்து ஒரு புது விதமாக யோசிப்பீங்க. மற்றவங்க மாதிரி உங்கள் திங்கிங் இருக்காதுன்ற மாதிரி ஒரு சில பேர் யோசிக்கிறாங்க. நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு யாரும் தேவை கிடையாது. அந்த மாதிரியெல்லாம் ஒரு யூஆர் ஃபோர்ஸ் டு பி ரெக்கன்ட் வித் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க போல இருக்குது ஃபைல் நம்பர் 2க்கு. தனியாகவே பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கும். ஸோ தனியாகவே நீங்கள் வந்து பாம்பேலேருந்து அமெரிக்கா போயிடுவீங்க. மும்பைலேருந்து அமெரிக்கா போகிற அளவுக்கு நீங்கள் தனியாகவே போகிற அளவுக்கு உங்களுக்கு அந்த இது இருக்குது. அப்போ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பீங்க, எக்ஸைட்டடாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே. நீங்கள் வந்து அக்கல்ட் சயின்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அவங்களோட விஷயத்தை வந்து கிராண்ட் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. இங்கே ஒரு சில பேர் ரொம்ப கோவப்படுறவங்களா, இல்லை வந்து இமோஷன்ஸ் டக்கு டக்குன்னு காட்டுறவங்களா இருக்கலாம். ஸோ அந்த ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சில பேர் வந்துட்டு ஐயோ இவங்க கூட பிரச்சனை பண்ணால் அப்புறம் நாம தான் மாட்டிக்குவோன்ற மாதிரி ஒரு பயத்தில் இருக்காங்க. உங்களை ஒரு லயனாக பார்க்குறாங்க போல இருக்குது. இதுக்கு முன்னாடி உங்கள வந்து காயப்படுத்துனவங்கள எப்படியுமே வந்து சேர்த்துக்க மாட்டேன்ற மாரி இருக்கீங்க போல இருக்கு நீங்க. நீ என்ன வேணாலும் மாறிக்கோ, பண்ணிக்கோ. நான் உன்ன திருப்பி ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாரி நீங்க இருக்கீங்க போல இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்க அப்படி யோசிக்கிறாங்க. ஓகேவா? நீங்க அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க அப்படி யோசிக்கிறாங்க. சரி நீங்க இப்போ உண்மையிலேயே எப்படி இருக்கீங்க அப்படின்றத பார்த்துரலாம். நீங்க வந்து மத்தவங்களுக்கு காசு குடுத்து ஹெல்ப் பண்ற மாரி தான் இருக்கீங்க. அப்புறம் நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். அதுக்கப்புறம் நீங்க மத்தவங்களோடத வந்து நீங்க சும்மா பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க. எந்த மாரி பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்க யார் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாலும் விட மாட்டீங்க. அத வந்து எப்படி நீங்க டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் அவங்கள அப்படின்ற மாரி நீங்க வந்து எப்போதுமே யூ ஆர் வாட்சிங் அதர்ஸ். அண்ட் ஒரு விஷயம் நீங்கள் வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணிடுவீங்க. அப்புறம் நீங்கள் உங்களோட காசு எல்லாத்தையும் ரொம்ப பேலன்ஸ் பண்ணி தான் தே டிசர்வ் மணின்ற மாதிரி பார்த்து பார்த்து தான் கொடுப்பீங்க. அதே மாதிரி நீங்களும் உங்களோட லைஃப்பில் பார்த்து பார்த்து தான் வந்துட்டு யூ ஆர் யூஸிங். அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குன்ற மாதிரி அண்ட் யூ குட் பி ஒர்க்கிங் வித் தி அக்கல்ட் சயின்சஸ். நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் வாரியராக இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் இப்போ ரொம்ப தூரம் வந்துட்டீங்க. அதனால அந்த ஆஸ்பெக்ட் அவங்க நினச்சது வந்து உண்மை தான் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுவும் உண்மை தான். உங்களோட எம்பையரை வந்து நீங்கள் பில்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக்ஸ் கொடுத்தா தான் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கேட்டுப்பீங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணால் நம்ம வந்து பெருசாக இருக்கலாம், இன்னும் எப்படிலாம் வந்து வச்சுக்கலாம் ஃபீச்சர்ஸு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நீங்கள் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. லக்ஸூரியஸ்னால் வந்துட்டு ஓரளவுக்கு தான் ஓகே, தேவைப்படுறது தான் நீங்கள் போட்டுப்பீங்க. அதுக்காக கஞ்ச பிஸ்னாரிலாம் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அவங்க அப்படி நினைக்கிறாங்க, பட் நீங்கள் அப்படி இல்லை. ஸோ இதான் வந்து நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க வர்சஸ் ஹவு தே தாட். ரொம்ப கஞ்ச பிஸ்னாரி கொடுக்க மாட்டீங்க, காசுலாம் தூக்கி ஈஸி போயிடுவீங்க. அப்புறம் வந்து காசு தான் உங்களுக்கு முக்கியன்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருந்திருக்கலாம். பட் ஆமாம், எல்லாருக்குமே காசு முக்கியம் தானே.
அதே சமயம் நீங்கள் வந்து அளந்தளந்தான் கொடுப்பீங்க காசை. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் கணக்கு வச்சுப்பீங்க. கஞ்ச நிறையா இருக்கிறது தான் உண்மை. ஆனால் உங்களுக்கு நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து உதவின்னு கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்க. காசெல்லாம் கொடுப்பீங்க. ஆனால் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவீங்க. இவங்களுக்கு தகுதியானதானா? திருப்பி கொடுப்பாங்களா காசு எனக்கு? லோனாக வாங்கினாங்கன்னா திருப்பி கொடுத்துருவாங்க எனக்கு காசு அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப யோசிப்பீங்க. அதெல்லாம் உண்மைதான். அப்புறம் வந்துட்டு நீங்கள் தான் உங்கள் லைஃப்பில் கண்ட்ரோலாக இருக்கணுன்ற மாதிரி நினைக்கிறீங்க. அது கரெக்டு தானே. அதுக்கப்புறம் மற்றவங்கெல்லாம் வந்துட்டு உங்களை என்ன சொன்னாலும் நீங்கள் ரொம்ப ஓல்டு சோல் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. நிறைய வாழ்க்கையை வந்து நீங்கள் மனுஷனாக பிறந்து வாழ்ந்துட்டு போயிருக்கீங்க. ஸோ அதனால் இப்போ இருக்கிற வாழ்க்கை கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே காட்டுறாங்க. பட் உங்களுக்கு எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. எல்லாத்தையும் நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஆனால் வந்து நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. ஓ நீ இதுதான் வந்துட்டுருக்கியா, இதுதான் உங்களுடைய இன்டென்ஷனாக நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ அதனால் நீங்கள் தான் ஏற்றுக்கிறது அவங்கள திரும்ப ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. தட் இஸ் அ குட் திங். அவங்க எப்படி நினச்சா என்ன, அவங்க தப்பாக நடந்தாங்கன்னா, உங்களுக்கு வந்து அன்ஃபேராக நடந்தாங்கன்னா, நீங்கள் அவங்களை ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ அப்படி தான் நீங்கள் இருக்கீங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியும். ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுலேருந்து நீங்கள் தள்ளியே இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்கள்ட்டையும் சொல்லுவீங்க. அட்வைஸ் நிறைய பண்ணுவீங்க. அதை அவங்க வந்து எடுத்துக்கிறதும் அதுக்காவது அவங்களோட இது. பட் நீங்கள் சொல்லிடுவீங்க. இதுதான் நடக்க போகுது, இதுதான் இருக்க போகுது அப்படின்னு சொன்னாலும் கரெக்டாக அப்படியே நடக்கும். ஸோ எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு வாவ் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க போல இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள். இப்படி தான் நீங்கள் இருக்கீங்க. ஓகே. அப்புறம் நீங்கள் வந்து எப்போதுமே ஒரு சான்ஸ் கிடச்சா அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி அதை பெருசு பண்ணிக்கலாம், நம்மளோட மணிங்க எப்படி பெருசு பண்ணுறதுன்ற மாதிரி கூட நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆமாம், அதெல்லாம் இருக்குது. ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதை எடுக்காமல் அதை போகக்கூடாதுன்ற மாதிரி யூஆர் டூயிங். எல்லாமே ஆக்ஷன் ஓரியன்ட். ஆனால் இப்போ தான் நிறைய பேர் வந்துட்டு இங்கே முடியாதுன்னு சொல்கிறதுக்கு கற்றுக்கிட்டு இருக்கீங்க. முன்னாடியெல்லாம் வந்து நீங்கள் அப்படி இல்லை போல இருக்குது. ஆனால் இப்போ வந்து முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. அதனால் நிறைய பேருக்கு உறுத்துது. இதுக்கு முன்னாடி நீ இப்படி கிடையாது, ஏன் அப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே நிறைய வஞ்சத்தை கொட்டுறாங்க போல இருக்குது. ஆனால் வந்து இப்படி இருக்கிறது தான் கரெக்டு. பிடிக்கல முடியாதுன்னா முடியாது தான். நோ மீன்ஸ் நோ. அப்புறம் வந்து நீங்கள் வந்து அவங்கள ஏற்றுக்க மாட்டீங்கல்ல. உங்களை தப்பாக நடந்துக்கிட்டவங்க கிட்ட நீங்கள் திருப்பி அவங்களை ஏற்றுக்க மாட்டீங்க. வந்துட்டு அதனால் அவங்க ஏதோ நாய் குலைக்கிற மாதிரி குலைச்சிட்டே இருக்கட்டும். ஸோ அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க போல. திருப்பி என்னை ஏற்றுக்கோ, நீ ரொம்ப ஸ்டிஞ்சியாக இருக்க, நீ அப்படி மாறிட்ட இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே வஞ்சத்தை கொட்டுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு வருத்தமாக தான் இருக்குது, நான் திருப்பி உன்னை ஏற்றுக்கலாம் மாட்டேன், நான் அவனை மன்னிச்சிட்டேன், நான் அவனை ஏற்றுக்க மாட்டேன். ஒரு சில பேர் வந்து நான் அவனை மன்னிக்கவும் மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க போல இருக்குது. ஸோ இதை நீங்கள் இருக்கிறது இப்படி தான் நீங்கள் இருக்கீங்க. இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த காசில் சொல்கிறாங்கப்பா. ஓகே. காசெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவீங்க. பட் நீங்கள் ரொம்ப பார்ப்பீங்க, அவங்க தகுதியானவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நீங்கள் வந்திருக்கீங்க. யாருக்கிட்டையும் நீங்கள் ஃபேவரிசமாக வந்து கிழிஞ்செல்லாம் ஒன்றும் வரல. ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் வந்து உங்களோட எம்பையரை நீங்கள் பில்ட் பண்ணி வந்துட்டுருக்கீங்க. எல்லோரும் போல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இது வந்து மற்றவங்களுக்கு தெரியல. ஆனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். நீங்கள் அதை யாருக்காகவும் மற்றவங்களுக்காக அந்த நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ப்ளீஸிங் பீப்புள். மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னுட்டு இவங்க வந்து தன்னை குறைச்சிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படி இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்காக நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்காக நீங்கள் வாழ்கிறீங்க. குட் திங், குட் ஃபார் யூ. ஃபைல் நம்பர் 2 இப்படி தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் பழைய மாதிரி இல்லையே, நீங்கள் மாறிட்டீங்க, நீங்கள் வந்து வெஞ்சன்ஸ் வச்சுருக்கீங்க, அப்படிங்க இப்படிங்க அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. லெட் தெம் திங்க். ஆனால் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ரொம்ப கரெக்டான பாத்திரம் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், காஞ்ச பூசினாரு தான் இப்போதைக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருக்கு போல இருக்க ஒரு சில பேரோட எனர்ஜிங்க ஃபைல் நம்பர் 2க்கு. நான் இப்படி தான், உன்னால் முடிஞ்சால் என் கூட இரு, இல்லைன்னா போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி. முன்னாடிலாம் நீங்கள் ரொம்ப யாரும் கூட இல்லைன்னா அச்சச்சோ அப்படின்ற மாதிரி அவங்க கூட இருக்கிறதுக்காக நிறையா உங்களையே வந்து கூட்டிப்பீங்க, உங்களுக்கு கம்மியாக காமிச்சிப்பீங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க உங்ககிட்ட திரும்ப வரணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் எப்போவுமே அவங்க அப்படி அதே மாதிரி தான் இருப்பீங்க, இங்கே மாற மாட்டீங்க. ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் அவங்க வந்து உங்ககிட்ட ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருந்துடுவாங்க. நீங்கள் இப்படி ஹை லெவலாக மாறினோன்னே, அவங்களோட பெருசாக மாறினோன்னே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது அவங்களோட ப்ராப்ளம், ரைட்?
அதுக்கப்புறம் எப்போவுமே மற்றவங்க வந்துட்டு உங்களை கம்பேர் பண்ணிப்பாங்க. உங்களையும் கம்பேர் பண்ணி பண்ணி பார்த்துட்டு, "நீ இவ்வளோதான். ஆனா நான் வந்து பார்த்தியா எப்படி இருக்கேன்?" அப்படின்ற மாரி அவங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் பூஸ்டிங் இருக்கும். ஆனா வந்து இப்போ அந்த கம்பேரிசனே பண்ண முடியல. நீங்க வந்து இப்படி போயிட்டீங்க. அவங்க என்ன இப்படியே இருக்காங்க. அதனால வந்து லொலு லொலு லொலுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அது இந்த கார்ட்ஸ்ல பாருங்களேன். "நீ மாறிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் லொலு லொலுன்னு கத்திட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க வந்துட்டு முடியாது. "எனக்கு வருத்தமா தான் இருக்கு. நீ என்னோட லைஃப்ல இல்லன்னு வருத்தமா தான் இருக்கு. ஆழ்ந்த அனுதாபங்கள். ஆனா திருப்பி நான் உங்கள ஏத்துக்க மாட்டேன்" அப்படின்ற மாரி இருக்காங்க. ஏன்னா, எனக்கு உங்கள பத்தி நல்லா தெரியும். நீங்க மாறல. நான் உங்கள மாறணும்னு சொல்லல. திருப்பி ஏத்துக்க மாட்டேன். அவ்வளோதான். "காலங்கள் மாறினாலும் நான் உன்னை சேர மாட்டேன்" அப்படின்ற மாரி இருக்கீங்க போல இருக்கு நீங்க. அதான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. திருப்பி உங்கள புடிச்சு உங்ககிட்ட இருந்து எதையாவது காசு வாங்குறது, உங்க எனர்ஜிய வாங்குறது, உங்கள கஷ்டப்படுத்தி அதில சந்தோஷப்படுறது. ஏதோ ஒரு சாடிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மத்தவங்க உங்கள பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா, நீங்க அந்த பிடியிலருந்து வெளிய வந்துட்டீங்க. அண்ட் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. "திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு" அப்படின்ற மாரி அ ஒரு இதுல இருக்கீங்க நீங்க. ஓகே. ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்கு. திரும்ப அவங்கள ஏத்துக்காதீங்க. அதுவும் இங்க சொல்லிக்கிட்டேன். நீங்க ஏத்துக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். அது வேற விஷயம். இதுதான் வந்து மத்தவங்க உங்கள பார்த்து நெனைக்கிறதும், நீங்க அவங்கள பார்த்து நெனைக்கிறதும். ஓகேவா? நீங்க எப்படி இருக்கிறீங்க? அப்புறம் மத்தவங்க உங்கள எப்படி பார்க்குறாங்க? இதுதான் பைல் நம்பர் 2க்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அம் மத்தவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, அம் "உனக்கு வந்து இவ்ளோ ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. அதனால தான் நீ இந்த அளவுக்கு வந்திருக்க. நான்லாம் அந்த மாரி கிடையாது. என் வீட்ல வந்து ரொம்ப கஷ்டம். அது கஷ்டம், இது கஷ்டம். அதனால தான் நான் இப்படி இருக்கேன். அதனால தான் உனக்கு எல்லாமே ஃபெசிலிட்டீஸ் ரொம்ப ஈஸியா கிடைச்சிட்டு, உனக்கு எல்லாமே ஈஸியா இருக்கு. அதனால தான் வந்துட்டு நீ இவ்ளோ நல்லா இருக்க. என்னோட நிலைமை உனக்கு இருந்தா நீ இப்படி வந்திருக்கவே மாட்ட." அப்படின்ற மாரிலாம் அவங்க யோசிக்கிறாங்க. லெட் தெம் திங்க். என்னமோ யோசிச்சுட்டு போட்டும். ஆனா அந்த விஷயம் கிடையாது. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நுழைஞ்சு நுழைஞ்சு வந்திருக்கீங்க. ஓகேவா? நீங்க ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு தான் நீங்க வந்திருக்கீங்க. ஓகேவா? முன்னாடி ஒர்க் பண்ணதுக்கான அந்த எஃபோர்ட்ஸ்க்கான ரிவார்ட்ஸ இப்ப நீங்க பெற்றுட்டு இருக்கீங்க. முன்னாடிலாம் நீங்க வந்து மத்தவங்க ஏதாவது சொன்னாங்கனாலே வந்து நீங்க அவங்கள பார்த்து பயந்துப்பீங்க. அவங்க ஹர்ட் ஆயிறக்கூடாதுன்ற மாரி கூட யோசிப்பீங்க. அதனால நீங்க வந்து உங்களே கம்மி பண்ணிப்பீங்க. ஆம் ஈஸியா அவங்க வந்து உங்ககிட்ட ஏமாத்திட்டு போறது, உங்ககிட்ட பொருட்கள் வாங்கிட்டு போறது ஒரு மாரி இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி பண்ண முடியாது. அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. பண்ண முடியாது தான். உண்மதான். இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷனா நீங்க உங்கள மாத்திக்கிட்டீங்க. ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் நானே என்ன செதுக்கிக்கிட்டது அப்படின்ற மாரி நீங்க இருக்கீங்க. ஃபுல்லி இண்டிபெண்டன்ட் அண்ட் எஃபோர்ட் தான் உங்களுக்கு. டேலண்ட்ட வளர்த்துக்கிறது, நீங்க வந்து உங்களோட அந்த மன கஷ்டத்துலருந்து வெளிய வந்து, இப்படி இருக்கக்கூடாதுன்ற மாரி யூ மேட் தட் சேஞ்ச் ஃப்ரம் இன்சைட் யூ அண்ட் யூ ஆர் நவ் பிக்கர் தேன் எவர் அண்ட் யூர் ஆத்தென்டிக் ஆஸ் எவர். கீப் கோயிங். பெஸ்ட் ஆஃப் லக். லவ் அண்ட் லைட். பிளஸ் பி. Thank you for watching pile number 2. Please like, share, comment and push on the notification button for more such amazing videos. அப்போ pile number 3க்கு போயிடலாம். ஹாய், ஹலோ பைல் நம்பர் 3. ஸோ பைல் நம்பர் 3க்கு வந்து மத்தவங்க உங்கள எப்படி வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் இங்க. மத்தவங்க உங்கள எப்படி பார்க்குறாங்க பைல் நம்பர் 3க்கு. கேட்குதா? அ உங்களோட இது ஹெட்செட்ஸ் போட்டுக்கோங்க. இல்லாட்டி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதில எப்படின்னா, நீங்க வேலை பார்க்குறீங்க. ஆனா அதுக்கான ஸ்ட்ராட்டஜிக்கா நீங்க இல்லன்ற மாரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க சரியா உங்களோட எபிலிட்டீஸ பயன்படுத்துறதில்ல. ஆனாலும் எப்படியோ சண்டை போட்டு, எப்படியோ விக்டரி கிடைச்சு, உங்களுக்கு ஏதோ ஒரு காசு எப்படியோ ஒண்ணு கிடைச்சிருது. நீங்க அவ்வளவா எஃபோர்ட்ஸே போடுறதில்ல. ஆனா உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்ற மாரி அவங்க கன்ஃப்யூஷன்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க நெறைய பாதைய கடந்து வந்திருக்கீங்க. அப்புறம் உங்க பாஸ்ட் ரொம்ப வித்தியாசமா, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அத வந்து நீங்க தாண்டி வந்திருக்கீங்க. உங்க பாஸ்ட்னால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அப்புறம் நீங்க அவ்வளோ சீக்கிரம் நீங்க வந்து உங்களோட காச யார்ட்டயும் குடுக்க மாட்டீங்க. நீங்க ஒரு பூதம் மாரி அத பாதுகாப்பீங்க. அப்புறம் அந்த கரியர் விஷயத்துல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்க வந்துட்டு ம் உங்களுக்கே தெரியாம ஏதோ ஒரு பிளண்டர் நடக்குது போல இருக்கு. அத சரியா பார்க்க மாட்டேங்கிறீங்கன்ற மாரிலாம் யோசிக்கிறாங்க. அம்
இருந்தாலும் நீங்கள் வந்து நிறைய காசெல்லாம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆம், காசெல்லாம் நீங்கள் அளந்து அளந்து தான் கொடுப்பீங்க, அப்படி தான் கொடுத்துட்டு இருந்தீங்க, என்னமோ மாறி இருக்கு. ஓகே, வேற என்ன யோசிக்கிறாங்க? ஆம், நீங்கள் ரெஸ்ட் எடுக்காமல் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு மற்றவங்கள நம்புறதா இருக்கலாம், ரொம்ப நம்புறதா இருக்கலாம், இல்லாட்டி ரெஸ்ட்டே கொடுக்காம மற்றவங்களோட வேலையை நீங்கள் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். மற்றவங்க என்ன இன்டென்ஷனோட இருக்காங்கன்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கள நீங்கள் உள்ளே எடுத்துக்கணும், இல்லாட்டி அவங்கள வெளியே வச்சுக்கணும், உள்ளே அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னுட்டு. ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது, லைக் செல்ஃப் லவ்வில் கொஞ்சம் இப்போது கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து முன்னாடிலாம் நீங்கள் ரொம்பவே டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க, ஆனால் இப்போ டிஸ்ட்ராக்ட் ஆகிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்காங்க அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு முக்கியம் இல்லை மற்றவங்களுக்கு. அவங்க சக்ஸஸை தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. எப்படி தான் நீ எவ்வளோ கம்மியாக தான் எஃபர்ட்ஸ் போடுற, ஆனால் எப்படி நீ இவ்வளோ சீக்கிரமாக மேலே வந்த? நாங்கள் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறோம், ஆனால் எங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நீ கொஞ்சம் தான் எஃபர்ட்ஸ் போடுற, எப்படி தான் உங்களுக்கு ஆம், தேவையானதெல்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்குதுன்னு தெரியல. நீ ட்ரை பண்ணால் உங்களுக்கு அது எப்படி கிடைக்குது? எங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கிறது இல்லையே அப்படின்ற மாதிரி. ஆம், ஸோ இங்கே நிறைய பேர் உங்களை காப்பி பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம் போல இருக்கு. பைல் நம்பர் 3க்கு தே ஆர் ட்ரைங் டு காப்பி யூ. ஆனால் வெளியில் உங்ககிட்ட வந்து இதெல்லாம் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க போல இருக்கு. நீங்கள் அதெல்லாம் மாற்றிக்குன்ற மாதிரி உங்ககிட்ட வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, பட் உங்களை அவங்க அப்படியே காப்பி அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க போல இருக்கு மற்றவங்க உங்ககிட்ட. இங்கே ஜெல்லஸாக ஃபீல் பண்ணுறாங்க, ஏன்னா உங்களை சுற்றி எப்போவுமே ஆட்கள் இருப்பாங்க, உங்களை அட்மையர் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கல, அப்படி இருக்கலாம். இங்கே ஃபுல்ஃபில்லாக ஃபீல் பண்ணுறதுக்கு யூஆர் ஒர்க்கிங் அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. ஏதோ ஒரு பெரிய பாஸ்ட் உங்ககிட்ட இருக்குது. ஸோ அது இருந்தும் வந்துட்டு ஏதோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. அதை வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றிட்டீங்க அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு சாதகமாக பாஸ்ட்டில் ஏதோ நடந்திருக்கு, அது உங்களுக்கு சாதகமாக நீங்கள் வந்து மாற்றிக்கிட்டீங்க. ஒரு பிரச்சனையே உங்களுக்கு சாதகமாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க போல இருக்கு. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அப்படியே கின்ன நிற்கிறீங்க போல இருக்கு நீங்கள். ஆனால் வந்து ஒரு உறுதி இல்லைன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அவ்வளோவா நீங்கள் எதுவுமே உங்கள் மூளையவோ இல்லை ஃபிசிக்கலாகவோ நீங்கள் எஃபர்ட்ஸ் போடுறது மாதிரி தெரியல. ஆனால் நீங்கள் எப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான பர்சன் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. வேற என்ன ஃபைல் நம்பர் 3க்கு யோசிக்கிறாங்க? ஃபைல் நம்பர் 3க்கு வேற என்ன யோசிக்கிறாங்க? அதான் ஒரு ஷுவராக நீங்கள் அவங்க டிசிஷன் எடுக்கிறது இல்லை. யூ ஹாவ் சம்வாட் வேவரிங் மைண்ட் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க போல இருக்கு. காசு விஷயத்தில் நீங்கள் இப்படிக்கா அப்படிக்கான்னு ஆடிட்டே இருப்பீங்களா? சரியான ஜாப் வந்துட்டு ஒரு இடத்துல உட்கார்றதில்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ், இல்லாட்டி ஜாப் சரியாமல் இல்லை, காசு சரியாமல் இல்லைன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க போல இருக்கு. காசு விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பீங்க. யாரையும் அவ்வளோ சீக்கிரம் உங்களோட ஃபினான்ஷியல்ஸை இதை பற்றி சொல்ல மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி காசு விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஸோ வந்து ரொம்ப அளந்து தான் குடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
இதுக்கு முன்னாடி ஏமாந்துருப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறம் ஏமாறுற மாதிரி கிடையாது. நீங்கள் அதை ரொம்ப பார்த்து பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு. உங்களுக்கே நீங்கள் ரொம்ப அளந்து அளந்து தான் செலவு பண்ணுறீங்க. ஸோ அதனால நிறைய நீட்ஸ் உங்களால் மீட் பண்ண முடியலன்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. தப்புன்னா தப்புன்ற மாதிரி சொல்லிடுவீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அது யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து தப்புன்னா தப்புன்னு சொல்லிடுவீங்களாமா. ஓகே. நம்பர் 1க்கு வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸ்லோவா இருந்துச்சு. அந்த எனர்ஜி வந்து கொஞ்சம் டல்லா இருந்துச்சு. அப்புறம் நம்பர் 2 வந்து அப்படியே தூக்கி நிறுத்துற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பைல் நம்பர் 3 மறுபடியும் சொங்கிடுச்சு. ஓகே. அந்த எனர்ஜி கொஞ்சம் சொங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. சொங்கி மங்கி சங்கி மங்கி மாரி ஆயிடுச்சு. சொங்கி ஆயிடுச்சு. ம்ஹ்ம். யூ ஆர் ஃபினான்ஷியலி வெல் ஆஃப்ன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. உங்களுக்கு நிறைய நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு காசு விஷயத்துல நீங்க ரொம்ப கழுகு மாரி யோசிப்பீங்க அப்படின்ட்டு. முன்னாடி ஏமாந்தனால இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஆம். கடந்த காலம் வந்து உங்களுக்கு இன்னமும் பிரச்சனையா இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு இன்னும் பிரச்சனையா இருக்கு அப்படின்றாங்க. ஆம். இத எப்படியாவது நீங்க உங்க கடந்த காலத்த விட்டு வெளிய வரணுன்ற மாரி நெனைக்கிறீங்க. அதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இன் யுவர் கேதரிங் யுவர் ஸ்ட்ரென்த். ஆனா, அது ஒரு சில விஷயத்துல அந்த பாஸ்ட் ரிலேட்டட் சம்திங் யூ ஆர் நாட் ஏபிள் டூ மூவ். உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஆனா, அத பண்றதுக்கு உங்களுக்கு பயமா இருக்கு. ஒரு சில விஷயங்கள் நீங்க ஹீல் பண்ணிட்டு போணும். அது உங்களுக்கு பயமா இருக்கு. அத ஃபேஸ் பண்றதுக்கு. லைக் ஹாரி பாட்டர் சீன்ல அந்த ஹாரி பாட்டர் மூவில பிரிசன் ஆஃப் ஆஸ்கபான் அதுல வந்து அந்த போகர்ட் வந்து ஒரு டிமென்டார் மாரி அவங்களோட உள்ள இருக்கிற பயத்த வந்து காட்டும். அந்த ஃபார்ம்ல அது வந்து நிக்கும். அப்ப வந்து அவங்க பயப்படுவாங்க. பட் அது வந்து தாண்டி வர்றது தான் அந்த ரெடிகுலஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இது ஸ்பெல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு பயமாவும் இருக்கு. அண்ட் யூர் ஓவர் ஒர்க்கிங் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாரி சொல்றாங்க. கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லாம போயிட்டுருக்கு. அண்ட் யூ விஷ் தட் யூ வர் டெட். அந்த மாரி கூட ஒரு சில பேர் இங்க யோசிக்கிறீங்கன்ற மாரி அவங்க யோசிக்கிறாங்க. ஓகே. அண்ட் ரொம்ப காமா இருக்கீங்க இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி. அண்ட் யூ ஆர் நாட் ஹேப்பி அப்படின்ற மாரி அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா காசு விஷயத்துல யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் அண்ட் இப்ப நெறைய பேருக்கு ஆறுதலா இருக்கீங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ரிலேஷன்ஷிப் வைஸ்ல வந்துட்டு ஆம் நீங்க மத்தவங்களுக்கு போய் போய் ஹெல்ப் பண்றீங்க. ஆனா உங்களுக்கு யூ ஆர் நாட் ஹெல்பிங் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாரி மத்தவங்க ஃபீல் பண்றாங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் அதர்ஸ் ஃபீல் அபவுட் பைல் நம்பர் 3. யூ ஆர் நாட் ஹேப்பி. எப்பவுமே ஒரு அழுகுற மாரி போயிடுறீங்க அப்படின்ற மாரி ஃபீல் பண்றாங்க. ரொம்ப சோகமா இருக்கிற மாரி இருக்கு போல இருக்கு. பைல் நம்பர் 3க்கு. மத்தவங்க அப்படிதான் உங்கள பெர்சீவ் பண்றாங்க. ஓகே. உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர்லாம் இருக்கு அப்படின்லாம் அவங்க யோசிக்கிறாங்க. அம். ம். ஸோ 8 ஆஃப் கப்ஸ்க்கு இப்போ என்ன சொல்றாங்க? அகைன் காசு விஷயத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கீங்க. அவ்வளோ சீக்கிரம் உள்ள விட மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு சரியா முடிவெடுக்க தெரியல காசு விஷயத்துல அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. அம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. நீங்க நினைப்பீங்களா, நீங்க வந்துட்டு சரி வராது. எனக்கு இந்த காசு ஜாஸ்தி சரி வராது. நான் வந்து மத்தவங்க கூட அத பங்கு போட முடியாது.
அப்புறம் கொலாபரேட் பண்ணுறதெல்லாம் ஆகாத விஷயம். இப்போ பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு மற்றவங்க கூட சேர்ந்து பண்ணால் அவங்க என்னை வந்து ஏமாற்றிடுவாங்கன்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க போல இருக்குது. அப்போ எனக்கு தேவைப்படுற காசு எனக்கு கிடைக்காது. அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க என்னோடய காசையும் சேர்த்து. எதையாவது சொல்லி எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்ற மாதிரி நீங்கள் பயப்படுறீங்க போல இருக்கு. உங்களால் யாருமே நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்டி அந்த காசை வந்து உங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ, நீங்கள் வந்து கிடைக்கிற காசெல்லாம் உங்களோட ஃபேமிலி, உங்கள் குழந்தைங்கிட்டயே பாக்கெட் மணியாக கொடுத்துருவீங்க. அதை சரியாக நீங்கள் யூஸ் பண்ண வைக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களோ என்னமோ. ஃபைல் நம்பர் 3க்கு ஸோ மற்றவங்கள நீங்கள் நம்புனீங்கன்னா காசு விஷயத்தில் உங்களை வந்து போண்டி ஆக்கிடுவாங்கன்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க போல இருக்குது. ஸோ அதுதான். அப்புறம் வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட சேர்ந்தெல்லாம் இருக்க முடியாது. ஏதாவது பிரச்சனை ஒரு ஃபேமிலியில் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க போல இருக்குது. மேபி உங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லோரும் காசு காசுனாலே வாங்களோ, அதனால தான் நீங்கள் இப்படி இருக்கீங்க போல இருக்குது. ரொம்ப காசில் ரொம்ப பத்திரமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. உங்ககிட்ட காசு நிறைய புழங்குதுன்னு கூட யோசிக்கிறாங்க. ஸோ இதான் வந்து பைல் நம்பர் 3க்கு வந்து மற்றவங்க யோசிக்கிறாங்க. ஏதோ ஃபைனான்ஸ் இப்போ வந்து வட்டி கொடுக்கறது, ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஆனால் வந்து இப்போது சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க காசு, வாங்கினது திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க காசு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து தேடிட்டு இருக்கீங்க, எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றியெல்லாம் அவங்க அந்த மாதிரி தான் உங்களை ரிசீவ் பண்ணுறாங்க போல இருக்குது. கடன் வந்துட்டு காசு மட்டும் வாங்கிடுறாங்க. ஆனால் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி. நீங்கள் ஒரு வேளை நீங்கள் காசு வாங்கிட்டீங்க, ஆனால் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு மற்றவங்க நினைக்கிறாங்க போல இருக்கு. இல்லாட்டி நீங்கள் வந்து மற்றவங்ககிட்ட காசு கொடுத்தா நான் எப்படி லோன்னு அலையணும், அவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க போல இருக்கு. புரிகிறதா? ஓகே, பைல் நம்பர் 3. ஸோ இப்படி தான் வந்து பைல் நம்பர் 3 கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஸோ பைல் நம்பர் 3 ஒரே தூக்கம் தள்ளிக்கிறது. ரொம்ப ட்ரௌசியாக ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு போல இருக்குது இந்த ப்ராசஸ் உங்கள் லைஃப். ஸோ இதுதான் மற்றவங்க அப்படி தான் அவங்க நினைக்கிறாங்க. இது அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு இதெல்லாம் நான் இப்போ இது வரைக்கும் சொன்னது பைல் நம்பர் 3க்கு. அவங்க உங்களை பற்றி எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்படி இருக்கீங்க உண்மையிலேயே அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். பைல் நம்பர் 3 உண்மையிலேயே எப்படி இருக்காங்க பார்த்துருவோம். ஓகே. நீங்க எல்லாத்தையுமே வந்து வெடுக்கு வெடுக்குன்னு பேசிருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களோட காசு எப்படி ஜாஸ்தி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி, இது வந்து நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. நீங்க ரொம்ப லவ்லியான பெர்சன். நீங்க அவங்க சொல்ற மாரி கிடையாது. ஆனா வந்து சண்டைன்னு வந்துட்டா, காம்படிஷன் வந்துட்டா, நீங்க கண்டிப்பா வின் பண்ணணும்னு தான் யோசிப்பீங்க. எல்லாருமே அப்படிதானே யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா ஒரு மூவ்மெண்ட்லயே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஸ்டக்கான பொசிஷன் எல்லாம் இல்ல. நீங்க ரொம்ப வேகமான பொசிஷன்ல போயிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு புதுசா நீங்க உங்கள மாத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு லவ் விஷயத்துல தான் இப்போ நீங்க ரொம்ப ஓப்பனா இருக்கீங்கன்ற மாரி சொல்றாங்க. இப்ப நீங்க ஒருத்தர லவ் பண்ணிட்டு இருக்கீங்க டேட்டிங் ஃபேஸ்ல இருக்கீங்க அப்படின்ற மாரி நீங்க இருக்கீங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ரியலி ஆர். அப்புறம் வந்து
யூஆர் ஸ்டில் ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் யூஆர் ஃபைட்டிங் அண்ட் யூஆர் ஸ்டில் ஸ்டாண்டிங். யூ ஹேட் லாட் ஆஃப் வார்ஸ் அண்ட் யூஆர் ஸ்டில் ஸ்டாண்டிங் அண்ட் யூ ஆர் ரெடி டு ஃபைட் வித் எனிபடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் உண்மைதான், ஃபைட்டிங். ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, நிறைய கம்யூனிகேஷன் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் நிறைய பேர்கிட்ட பேசுவீங்க, அதை பற்றி நிறைய ஒரு விஷயம் தெரியலன்னா தெரிஞ்சுப்பீங்க, அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே, உங்களோட கார்ட்ஸ் நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களோட லவ் பிளாரை வந்து இப்போ நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ கார்ட்ஸு. இப்போ ரீசெண்டாக ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு, ஸோ அதுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகே, உங்ககிட்ட சண்டை போட்டால் ஒரு பேண்டோரா பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும், அதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி. யூ ஆர் அன்ஸ்டாப்பபிள். ஸோ அப்படி தான் நீங்கள் இருக்கீங்க. ஓகே, அண்ட் அவங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக உங்களை வந்து நீங்கள் எப்போதுமே சேஃப்கார்டாக வைக்கணும்னு நினச்சிப்பீங்க. அது உண்மை தான், அது வந்துட்டு கரெக்டு. ஆனால் இப்போ நீங்கள் ரொம்ப லவ்லியான ஒரு பர்சன். நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வித்தியாசமாக தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டடாக இருக்கலாம். இட் டசன்ட் ஹாவ் டு அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் நாட் நெசசரி. பட் வாட் ஐம் சீயிங் இன் திஸ் கார்ட்ஸ் இஸ் தட் யூ ஆர் வெரி லவ்லி பர்சன் அண்ட் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் அண்ட் ஜென்டில் அண்ட் வெரி ஹம்பிள். மற்றவங்களை நீங்கள் ஹம்பிள் பண்ணிடுவீங்க அப்படின்ற மாதிரி உங்களோட வாய்ஸ் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை நீங்கள் அடிக்கடி வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. உங்கள் கரியர்லையாக இருக்கட்டும், இல்லை நார்மலாக எந்த ஒரு விஷயமே வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும், உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி நினைப்பீங்க. ஒரு பாயிண்ட்டை நீங்கள் வெட்டு 1 92 பேசிடுவீங்க. அப்படி தலை சுற்றி சுற்றி மூக்க தொடுறதுன்ற மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக பேசிடுவீங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஜஸ்ட் மினிட். இப்போதைக்கு காசு கொஞ்சம் ஓகேவாக தான் போயிட்டுருக்கு. பட் உங்களுக்கு இன்னும் தேவைப்படுது, கரெக்டாக. அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய காசு வாங்குறதுக்கு. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நீ இப்போலாம் மெடிடேட் பண்ணுறதில்ல, பண்ணுறீங்க. பட் அது போதுறது இல்லையான்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க போல இருக்கு. ஒரே சொக்கிங், ரொம்ப ரிலாக்ஸிங்காக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க போல இருக்கு. ஸோ ஸ்பிரிச்சுவல் சைடில் நீங்கள் ரொம்ப இன்க்ளைண்டாக இருக்கீங்க. ஃபைல் நம்பர் 3. ஓகே, நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் பண்ணணும், ரொம்ப ஹரிபரியில் இருக்க வேண்டான்ற மாதிரி, கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் இட் இஸ் ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அண்ட் யா, அப்படி தான் வந்து நீங்கள் இருக்கீங்க. ஓகே, ஃபார் பைல் நம்பர் 3. Yeah, thank you for watching. Love and light, blessed be. Please don't forget to like, share, comment and push on the notification button for more such amazing videos. I hope this helped. So that is all for pile number 3. Okay, pile number 4 போயிடலாம் இப்போ. ஹாய், வெல்கம் பைல் நம்பர் 4. ஸோ இந்த கார்டு நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பைல் நம்பர் 4 இது உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவீங்க. அதுக்கப்புறம் இப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஃப்ளவரிஸ்ட்டாக இருக்கலாம், பொட்டானிக்கல் அந்த மாதிரி நீங்கள் இருக்கலான்ற மாதிரி உங்களை ப்ரிசீவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்லாட்டி நீங்கள் வந்து மருத்துவம், இந்த பாட்டி மருத்துவம் அதெல்லாம் பண்ணுவீங்க. இல்லாட்டி வந்து நீங்கள் ஹீலர் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆயுர்வேதிக் அந்த மாதிரி பண்ணுவீங்க. பாட்ச் ஃபயர் ட்ரீட்மெண்ட்டு. உங்களுக்கு ஃப்ளவர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பர்பிள் கலர் தான் ரொம்ப பிடிக்கும்லாம் அவங்க யோசிக்கிறாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்பவே வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் ரொம்ப கனெக்டட் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க பைல் நம்பர் 4க்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்பிக்கை அதில் வந்து ஜாஸ்தி உங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. ஆனால் நீங்கள் வந்துட்டு முன்னாடியெல்லாம் இல்லை, இப்போவுமே வந்துட்டு ஒரு வேவரிங் மைண்ட் உங்கள்கிட்ட இருக்குன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேபிளாக நீங்கள் இல்லை, வேவரிங் மைண்ட் இருக்குது. வந்து கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரியே நீங்கள் எங்கே போனாலும் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு இடத்துல நீங்கள் இருக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு இடமா வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது,
இல்லை வேறு ஸ்கூல்ஸ் மாற்றிட்டு போகிறது, வேறு காலேஜ் மாற்றிட்டு போகிறது அப்படின்ற மாதிரி யாருக்கும் நீங்கள் டச்சாகவே இல்லை, மாறிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அது நீங்கள் யார்ட்டையுமே சொல்லலை. உங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அது உங்களோட கோர் ஃபவுண்டேஷனே வந்து மாற்றுற மாதிரி ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் அதை யார்ட்டையுமே சொல்லலை. உங்களுக்கு காசு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் உங்களே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறீங்க. நீங்கள் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்லுவீங்க. அப்படி சொல்கிறதா இருந்தாலும் நீங்கள் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி கூட தாவிக்கிட்டே இருப்பீங்க. ஒன்றுலேருந்து இன்னொன்று அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்புறம் யார் கூட இங்கே டச்சில் இல்லை. அப்புறம் நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு ட்ராவலிங்லேயே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கிறாங்க. மேபி நீங்கள் வந்து இப்போது கடல் கடந்து வேற எங்கேயோ போயிட்டீங்க போல இருக்குது. பொட்டி பொடுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அப்படி தான் நீங்கள், அதனால தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க போல இருக்கு. யூ ஆர் ட்ரைங் டு சர்வைவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யூ ஆர் வெரி நாலேஜபிள் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசிக்கிறாங்க. பைல் நம்பர் 4க்கு. அப்புறம் நீங்களே வந்து எவ்வளோ உடஞ்சி போன மாதிரி இருந்தாலும் இருக்கிறத வச்சுட்டு யூஆர் லிவிங், இருக்கிறத வச்சு யூஆர் பில்டிங் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் தனியாகவே பண்ணணுன்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்களா? யாரையும் வந்து சேர்த்துக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. காசு பிரச்சனை, இல்லாட்டி கஞ்ச பீஸ் நிறையா நீங்கள் இருக்கீங்க. அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் யார்ட்டையுமே காசெல்லாம் கொடுக்க மாட்டீங்க. அப்புறம் வந்து யாரையும் சீக்கிரமாக சேர்த்துக்க மாட்டீங்க உங்களோட சர்க்கிளில். ரொம்ப கம்மியான சர்க்கிள்லாம் அதில் தான் நீங்கள் இருக்கீங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க போல இருக்கு. நீங்கள் ரொம்ப ஸ்னீக்கியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஃபைல் நம்பர் 4க்கு. இப்படி தான் உங்களை ப்ரிசீவ் பண்ணுறாங்க மற்றவங்க. நீங்கள் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒளிஞ்சு பார்க்கறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுவீங்க போல. ஒட்டு கேட்கறது, ஒளிஞ்சு பண்ணுறது, அப்படிலாம் செய்வீங்க போல இருக்கு. யூஆர் ஆல்வேஸ் கம்பீட்டிங், ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் யார் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் நீங்கள் வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக அனுப்பிங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க போல. அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. எஸ். அதுக்கப்புறம் 8 ஆஃப் கப்ஸ். நீங்கள் உங்கள் ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க போல் இருக்கு. உங்கள் சைல்டுஹுட்லேயே நீங்கள் தேங்கி நின்றுட்டீங்க அப்படி கூட யோசிக்கலாம். நீங்கள் சின்னதில் இருக்கும்போது வேறு மாதிரி இருந்தீங்க. அப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தீங்க. இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக மாறிட்டீங்க. நீங்கள் பழைய மாதிரி கிடையாது. அப்புறம் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் லைஃப், உங்கள் சின்ன வயசு லைஃப் பற்றி யோசிக்கிறீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் எப்படி தான் உங்களை வளர்த்தாங்க, ஆனால் இப்படி ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு கவலைப்படுறீங்க. அப்படிலாம் யோசிக்கிறாங்க அவங்க. ஒன்ஸ் அப்பான் டைம் நீங்கள் நல்லா வாழ்ந்தவங்க, இப்போ நீங்கள் இப்படி ஆகிட்டீங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க போல இருக்கு. ஐ டோன்ட் நோ வை. நீங்கள் திரும்பவும் அதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. இந்த வாழ்க்கையை திரும்ப வாழ்கிறதுக்கு யூஆர் ட்ரையிங். ஆர் நீங்கள் அந்த மெமரிஸே போதுன்ற மாதிரி யூஆர் க்ரையிங், யூஆர் ஃபீலிங் ஃபார் இட் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ரொம்ப வரிடாக இருக்கீங்க அதை பற்றி யோசிச்சுட்டு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போதைக்கு உங்களோட வாழ்க்கையெல்லாம் அப்படியே புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி கூட யோசிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் அவங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் இல்லாட்டி மற்றவங்க வந்து உங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க போல இருக்கு. நீங்கள் அவங்கள ஏமாற்றிட்டீங்க, இல்லாட்டி அவங்க உங்களை ஏமாற்றிட்டாங்க, இல்லாட்டி வந்துட்டு உங்களை யாரும் ஏமாற்றிடுவாங்கன்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால தான் யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க போல இருக்கு நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில். நீங்கள் கிராஃபாலஜி படித்தவராக இருக்கலாம். ஆர் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் கேர்ள் டு ஸ்டடி அவுட் சைட். வெளியே போய் படிக்கிறது, இல்லை வந்து அமெரிக்காலேயோ அப்ரோட்லேயோ போய் படிக்கிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் கிடச்சிட்டு நீங்கள் அங்கே போயிருக்கீங்க. அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியை மிஸ் பண்ணுறீங்க, ஹோம் சிக்காக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க போல இருக்கு.
கடந்த கால நினைவுகளை வந்து ஒரு நல்ல நினைவுகளாக இருந்தாலும் சரி, கெட்ட நினைவுகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை எடுத்துகிட்டே சுற்றிட்டு இருக்கீங்க. அதை கீழே போட்டு அதை தாண்டி உங்களால் வர முடியல அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க அடுத்தவங்க. ஸோ இதுதான் மற்றவங்க உங்களை பற்றி யோசிக்கிறது. ஓகே, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி பார்த்தலாம். பைல் நம்பர் 4. ஓகே, பைல் நம்பர் 4 உண்மையிலேயே எப்படி இருக்காங்க? ஸோ ரீசெண்டாக வந்து ஏதோ ஒரு பிரேக்கப் நடந்திருக்கு. ஏதோ ஒரு கஷ்டமான மனசங்கடமான ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு உங்கள் லைஃப்பில். இதான் உங்கள் ரியலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு யூ ஹாவ் ஆல் த மணியில் ப்ராப்ளம் இல்லை இப்போதைக்கு. யூ ஆர் ட்ரைங் ஃபார் தேட். அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு இன்ஹெரிட்டன்ஸோ சம்திங் இஸ் கோயிங் டு கம் டு யூ. ஆனால் கொஞ்சம் லேட்டாக வருதுன்ற மாதிரி இருக்குது. ரொம்ப டிஃபீட்டடாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரீங்க அதுலேருந்து. ஓகே, அண்ட் இப்போதைக்கு உங்கள் லவ் சுச்சுவேஷன் சூட் ஆகலை. பட் யூ ஆர் ட்ரைங் டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த லவ்வை வந்து கொண்டு வரதுக்காக நீங்களே வந்து ஃபஸ்ட்டு உங்களை லவ் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் உங்களோட டைமை யூஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களோட ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படி இப்படி சொல்லிட்டு யூ ஆர் ட்ரைங் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். அப்புறம் வந்து காசு விஷயத்தில் யூ ஆர் பீங் வெரி ஸ்ட்ராங். ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு யூ ஆர் ட்ரைங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யூர் ஆல்ரெடி லைக் தேட். ஸோ உங்களுக்குள்ளேயே லவ் இருக்குது. அப்புறம் உங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப உங்களை அவ்வளோ பாதுகாப்பாக பேம்பரிங்காக பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதனால் நீங்கள் ஹோம் சிக்காக ஃபீல் பண்ணலாம். ஸோ அவங்க நினச்சது கொஞ்சம் கரெக்டுன்ற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்ஸில் வந்துட்டு நீங்கள் ஆழம் பார்க்குறீங்க. அவங்கள வந்து அவங்க சரியாக வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து யூ ஆர் பிளேசிங் பவுண்டரிஸ் வித் யோர் செல்ஃப் அண்ட் வித் அதர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் யாருமே உள்ளே விடுறது இல்லை தான். அப்புறம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. ஓகே, அண்ட் வந்து உங்களுக்கு முன்னாடியே எல்லாமே தெரியும். அப்புறம் ரொம்ப நாலேஜபிளாக இருக்கீங்க. அப்புறம் நீங்கள் ரொம்ப டிவைன் அருளாக நீங்கள் இருக்கீங்க. கடவுள் நம்பிக்கை நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தன்னால் வந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அதை எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்ருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்துட்டீங்க அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன் கரியரோ ரிலேஷன்ஷிப்லேயோ. ஆனால் நீங்கள் வந்து அவங்கள இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு அது கிளாரிட்டிலாம் கிடச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கோ இல்லை வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபார்வர்டாக கொண்டு போகிறதுக்கோ நம்ம யோசிக்கலாம். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. அப்புறம் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு லவ் மேரேஜ் தான் பைல் நம்பர் 4க்கு. ஆனால் இப்போதைக்கு லவ் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ரகடாக தான் போயிட்டுருக்கு. அப்புறம் யூ டூ ஹேவ் இல்லாட்டி இது வந்து பாஸ்ட்டாக இருக்கலாம். ரீசெண்டாக ஒரு எக்ஸுக்கிட்ட வந்து நீங்கள் இன்னமும் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கலாம். இல்லாட்டி உங்கள் ஃபேமிலியை பற்றி யோசிச்சுட்டே இருக்கலாம். அவங்க என்னை இப்படி பார்த்துட்டாங்க அப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து என்னால் பார்த்துக்க முடியாது போல இருக்கேன் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம் போல இருக்குது. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. அப்படி தான் இங்கே கார்ட்ஸில் வருது. ஸோ ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் பார்த்தோன்னா 6 ஆஃப் பென்டிகல்ஸ் இங்கே என்ன இப்போ சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தலாம். 6 ஆஃப் பென்டிகல்ஸ் என்ன சுச்சுவேஷனில் பைல் நம்பர் 4க்கு 6 ஆஃப் பென்டிகல்ஸ் ப்ளீஸ் கிளாரிஃபை. ஸோ வந்து நிறைய கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் வந்து அது எப்படியாவது எடுக்கணும். உங்களோட அச்சீவ்மெண்ட் கண்டிப்பாக கரியர்லேயோ இல்லை ஏதாவது ஸ்டாண்ட்ஸ் எடுத்தீங்களோ அதை வந்து நீங்கள் பூரா லைக் நிறைய பேர் உங்களை எதிர்த்தாலும் நீங்கள் வந்து அதை சாதிக்கணுன்ற மாதிரி வெளியில் சுற்றிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஸோ அதை பற்றி தான் இங்கே சொல்லிகிட்ருக்காங்க. ஓகே, அதுதான் உங்களுக்கு இப்போது காட்டுறாங்க. அண்ட் யூர் வெயிட்டிங் ஃபார் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி வந்துட்டுருக்கீங்க. பைல் நம்பர் 4 ஒரு மூமெண்ட் இல்லாமல் இருந்திருக்குது முன்னாடி. ஆனால் இப்போ கொஞ்சமாக மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. பட் யூ ஆர் ஸ்டாப்பிங் யுவர் செல்ஃப். ரொம்ப வேகமாகலாம் போக வேண்டாம்.
நின்று நிதானமாகவே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அப்புறம் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டு பண்ணலாம். நம்ம வந்து ஒரு ஹேஸ்டியாக பண்ண வேண்டாம் எதையுமே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க போல இருக்கு. பைல் நம்பர் 4. ஓகே, பைல் நம்பர் 4 வேறு. இதுவா அதுவா ஸோ இதுவா அதுவான்ற மாதிரி இல்லாமல் நீங்கள் ரெண்டத்தையும் ஒன்றாவே பண்ணிடலாமே. கொஞ்ச நேரம் இது பண்ணலாம், கொஞ்ச நேரம் அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டத்தையுமே வந்து ஜகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லாட்டி அவங்க நினச்ச மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். நீங்கள் எப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஜென்ரல் ரீடிங் இல்லையா, அதனால உங்களுக்கு எது பொருந்ததோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. பைல் நம்பர் 4. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 வந்து கொஞ்சம் மறுபடியும் ஸ்வைங்கின் ஆயிடுச்சு. இது பைல் நம்பர் 1 மாதிரி. பைல் நம்பர் 4 தான் மறுபடியும் பைல் நம்பர் 3 மாதிரி கொஞ்சம் எனர்ஜி எல்லாம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஓகே, வேறு என்ன இருக்குது பைல் நம்பர் 4க்கு? இன்னும் தேடிட்டு தான் இருக்கீங்க. உங்களோட லவ் பார்ட்னர் இன்னும் தேடிக்கிட்டே தான் இருக்கீங்க. கிடைச்சா ஓகே, இல்லாட்டியும் ஓகே, ஐ எம் ஃபைன் வித் மை செல்ஃப் அப்படின்ற மாதிரி. ஐ லவ் மை செல்ஃப். நான் என்ன வேணும், எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணுன்ற மாதிரி யூஆர் அனலைசிங் யுவர் செல்ஃப். லைக் இப்படி தான் இருக்கணும் எனக்கு, இந்த மாதிரி ஒரு கேட்டகரி வச்சுருக்கீங்க. அதில் ஃபில் ஆகலை எனக்கு. நான் வந்து காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். பண்ணிட்டு தான் அவங்க வந்து எனக்கு ஊற்றிட்டு போயிட்டாங்க. அதனால் நான் மறுபடியும் அந்த மாதிரி விழ மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் அதே சமயம் எப்படி யோசிக்கிறீங்கன்னா, எப்போ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சைட் ஆஃப் யூ இஸ் திங்கிங் அப்படின்ற மாதிரி இங்கே கார்ட்ஸில் வந்திருக்கு. ஸோ இதோடை பைல் நம்பர் 4 முடிவடைகிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் 11 லைட் ப்ளஸ் பி. ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். அப்புறம் வந்துட்டு please subscribe, like, comment, share and push on the notification button for more such amazing videos. Thank you for watching again. வேறு ஏதாவது இருக்கா? பார்க்காம எங்கேயாவது விட்டுட்டேனா? இல்லை அவ்வளோதான். So that's it for pile number 4. Bye bye.